بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, படைப்பாளனின் பாசம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் பொதுவாக இந்த தலைப்பு ஏன் பேசப்பட வேண்டும், ஏன் தரப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அவன் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ளணும். அல்லாஹுடைய பாசம் எந்த மாதிரியாக நாம் நடந்து கொண்டால் நமக்கு கிடைக்கும், நாம் எப்படி நடந்தால் அல்லாஹ் நம்மளை கோபிப்பான், அல்லாஹ் எவ்வளவு பாசம் மிக்கவன், உடைய பண்புகள் எல்லாம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த மார்க்கத்தில் உயிரோட்டமாக நமக்கு வாழலாம். இந்த மார்க்கத்தின் இபாதத்துகளில் காரியங்களில் உயிரோட்டமாக நமக்கு ஈடுபடலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே படைப்பாளன் எப்படிப்பட்ட பாசம் மிக்கவன் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒரு அடிப்படையை நீங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுடைய பாசத்தை நாம் புரிய வேண்டுமாக இருந்தால் அந்த பாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தால், இந்த உலகத்தை பார்த்தால் கவனமாக பார்த்தால் நமக்கு புரிஞ்சிடும் அல்லாஹ் எப்படிப்பட்ட பாசம் மிக்க வேண்டும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே சொல்லி காட்டுறான். அரிசில மேல ஒன்று எழுதப்பட்டிருக்குதான், அல்லாஹ் எழுதினானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்றால், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய பாசம் மிஞ்சிருக்கிறது. நான் கோபப்படுவதை விட உங்கள் மீது, அடியார்கள் மீது அன்பு செலுத்துவது என் கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான். அவ்வளோ இறக்கமுடையவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த பாசத்தை காட்டுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு விஷயத்தை அறிவித்து கொடுக்குறான். மக்களுக்கு போய் சொல்லிடுங்க. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி சபைகளில் நம்ம ஒன்று சேர்ந்திருப்போம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழுவோம், அல்லாஹ்வை துதிப்போம், அல்லாஹ்வை பற்றி பேசுவோம். அப்போ வானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்துருவாங்க. அல்லாஹ்வை பேசுகிற சபையில், அல்லாஹ்வை பாராட்டுற சபையில், தஹ்மீது செய்கிற சபையில், தஸ்பீஹ் செய்கிற சபையில் அவர்கள் உட்கார்ந்துருவாங்க. சபை கலைந்ததுக்கு பிறகு வானவர்கள் வானலோகத்துக்கு போவாங்க. அல்லாஹ்ட்ட போன உடனே அல்லாஹ் கேட்பானா, வானவர்களை எங்க போனீங்க? எல்லாம் தெரிந்த அல்லாஹ், அத்தனையும் புரிந்தவன், அணுவணுவாக நடப்பது தெரிந்தவன். அவன் கேட்பானா, வானவர்களை எங்க போனீங்க? எதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், நான் புறவு சொல்றேன். அப்ப வானவர்கள் சொல்லுவாங்களா, யா ரப், இந்த மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த யா அல்லாஹ், உன்னை புகழ்ந்தார்கள், உன்னை துதித்தார்கள், உன்னை புகழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அந்த அடியார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பானா, என்ன புகழ்ந்தாங்களா, என்ன துதித்தாங்களா, என்ன தஸ்பீஹ் பண்ணினார்களா? அல்லாஹ்வே உன்னுடைய கண்ணியத்தின் மீதான உன்னை அவர்கள் புகழ்ந்தார்கள்.
அப்புறம் அல்லாஹ் கேட்பானா, என்னை கண்டுட்டாங்களா அவங்க? என்னை கண்டுதான் புகழ்கிறார்களா? என்னை கண்டுதான் தஸ்பீஹ் செய்கிறார்களா? என்னை கண்டுதான் தஹ்மீது செய்கிறார்களா? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்த்து, அல்லாஹ்வே, அல்லாஹ் உன் மீது ஆணையாக அவர்கள் உன்னை கண்டதே கிடையாது யா அல்லாஹ், அப்ப ஏன் என்னை துதிக்கணும்? அவங்களுக்கு என்ன வேணுமாம்? அல்லாஹ்க்கு தெரியாதா? இந்த சம்பாஷணை நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த சம்பாஷணை கேட்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிய வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, அப்ப என்ன வேணுமா உங்களுக்கு? ஏன் துதிக்கிறாங்க? ஏன் புகழ்றாங்க? உங்களுக்கு என்ன வேணுமா? யா ரப், உன்னுடைய சொர்க்கம் வேண்டுமா யா அல்லாஹ்? உன் சொர்க்கம் வேணுமா? உன் மாளிகை வேணுமா? உடனே அவங்க கேட்கிற அல்லாஹ் கேட்கிறான், இதை கண்டுட்டாங்களா? சொர்க்க ராஜ்யத்தை கண்டுட்டாங்களா? இதையெல்லாம் பார்த்து தான் கேட்கிறார்களா? அவர்கள் சொல்லுவார்கள், யா ரப், அவர்கள் யாருமே இதை கண்டது கிடையாது யா அல்லாஹ். அப்ப ஏன் எதுக்கு அவங்க பயப்படுறாங்க? எதுக்கு அவங்க அஞ்சுறாங்க? யா ரப், உன்னுடைய நெருப்புக்கு அஞ்சுறாங்க, உன் நரகத்துக்கு அஞ்சுறார்கள், இதுல இருந்து அவர்கள் வந்து தூரமாக நினைக்கிறாங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லுவார்களாம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவானாம், இதெல்லாம் பார்க்கல, நம்பிதான் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? யா மலாயிகா, ஏ மலக்குமார்களே, இன்னி ஷஹதுக்கும் யா மலாயிகா அன்னி கத் கஃபர்து லஹும், நீங்கள் சாட்சி மலாயிகாமார்களே, நீங்கள் எல்லோரும் சாட்சி, அவர்களை நான் மன்னித்து விட்டேன் மலக்குமார்களே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி பேசுற சபையில உட்கார்ந்தா, அதை அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தால், அல்லாஹ்வை பற்றி நானும் நீங்களும் கருத்து பரிமாற்றிக் கொண்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்கள் எல்லாம் நிப்பாட்டி சொல்றான், அந்த சூழலில் இருப்பாங்களே அந்த மலக்குமார்களுக்கு சொல்றான், மலக்குமார்களே, நீங்கள் சாட்சி, அவர்களை எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன். என்ன பெருசா செஞ்சிட்டோம்? அல்லாஹ்வை பற்றி பேசணும். அப்படி என்றால் இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இப்படியான சபைகள் எங்களுடைய விருப்பத்தின் அமையில் வந்து சேர இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய சபைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாடினாலே தவிர யாருக்கு வர முடியாது. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகிறானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு வழிகேடை நகர்றானோ எந்த கொம்பனாலும் அவனை நேர்வழிப்படுத்த முடியாது. எந்த உரையாலும், எந்த பயானாலும், எந்த உபதேசத்தாலும், எந்த பேச்சாளராலும் அவரை நேர்வழிப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றா கவனமா புரியுங்க. எங்க வாழ்நாளில் இப்படி எத்தனை சபைகளில் எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறானோ தெரியாது. ஆனால் இது உண்மையாக நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்பது கிடையாது. அல்லாஹ்வை பத்தி எல்லாத்தையும் விட்டு போட்டு குடும்பம், அது இது, வியாபாரம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு வாருங்கள் அல்லாஹ்வை துதிப்போம், அல்லாஹ்வை பத்தி பேசுவோம், அல்லாஹ்வை பத்தி சிந்திப்போம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த ஹதீஸ், இது ஹதீசுல் குதுசி, ஹதீசுல் நபவி என்று இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் சொல்லிதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா ஹதீசுல் குதுசி என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றே ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அல்லாஹ் இப்படி மேல நடக்க எனக்கு தெரியல, மேல நடக்கிற சம்பாஷணை இப்படிதான் அல்லாஹ் சொன்னா, கால அல்லாஹு தஆலான்னு கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவார்களே, அந்த ஹதீசுல் குதுசியில் வந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்ததா சொல்றானே. மலக்குமார்களை சாட்சியா வச்சுட்டு, அல்லாஹ்க்கு சாட்சி தேவையில்லை, மலக்குமார்களை சாட்சியா வச்சு போட்டு மன்னிப்பு கொடுத்ததா சொல்றான். இந்த சம்பாஷணையை நான் கேட்கல, நீங்க கேட்கல, ரசூலுல்லாஹ் கேட்கல, இதை எடுத்து காட்டி அல்லாஹ் என்ன சொல்றான்டா, எனக்கு எல்லாம் தெரியும்பா, ஒரு இருட்டில் ஒரு இலை விழுந்தாலும் எனக்கு தெரியுது, ஆனா இந்த அடியான் எவ்வளவு நம்புறான் என்பதை மலக்குமார்கள் மூலமா நாங்க பேசி அதுக்கப்புறம் உங்களுக்கு மன்னித்துட்டோம் ஒரு சம்பாஷணை நடக்கணுமா, எங்க பாசத்தை காட்டுவதற்கு அல்லாஹ் இந்த சம்பாஷணை நடத்துறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாசத்தை ஏன் நாம் புரிய வேண்டும் என்றால், இந்த உலக மக்களை பொறுத்தளவில் பொதுவாக ஒரு பாஸ் இருக்கிறார், எஜமான் இருக்கிறாரு. அந்த எஜமானனை எப்படி பார்ப்பாங்க? கடையில போறாங்க, கடை தெரு இருக்குது, புத்தளம் டவுன் இருக்குன்னு வைங்க, 4 பேர் கடை போட்டிருப்பாங்க, எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பொஸ்ஸா உட்கார்ந்துட்டாருன்னா அவர்கிட்ட ஊழியருக்கு சாப்பாடுல வந்து எவ்வளவு குறைச்சு கொடுக்கணுமோ அவ்வளவு குறைச்சு கொடுப்பாரு, எவ்வளவுக்கு வேலை வாங்கணுமோ அவ்வளவு வேலை வாங்குவாரு, எத்தனை மணிக்கு அதிகமா வேலை வாங்கணுமோ அவ்வளவு வாங்குவாரு, திட்டுவாரு, வந்த கோபத்தை எல்லாம் ஏசுவாரு, கொப்பளிப்பாரு, எல்லாத்தையும் பண்ணுவாரு. ஏனென்றா
இவர் பொஸ், அவர் ஊழியர். பேச்சு கேட்கலன்னு வைங்க, விரட்டி விட்டுருவார். இதுக்கு மேல நீ இந்த கடையில் வேலை பார்க்க வேணாம், உனக்கு வேற எங்கேயாவது ஒரு வேலை கிடைக்கும், போயிருந்துவார். உலகம் என்ன பண்ணதுண்டா, ஒரு பொஸ்ஸுக்கு கீழே உள்ள ஒரு சாதாரண ஊழியரை பார்க்குது. அடடா, பொஸ்ஸுண்டு போன போற கரடு முட்டா நடப்பாங்களே, எஜமாண்டு போனோன்னு நடப்பாங்களே, அப்படி கீழே இருந்தா ரொம்ப அடிமையா நடப்பாங்க, மேல போனா மற்றவங்களாம் அடிமையாக்கிடுவாங்க. ஒரு ராஜாவை பார்க்குறாங்க. ராஜாண்டா யாரு? அவன் நினைச்சா தூக்கில போடுவான், நினைச்சா மன்னிப்பு கொடுப்பான், நினைச்ச மாதிரி ஆடுவான், நினைச்ச சொத்தை அபகரிப்பான், நினைச்ச காணி எடுத்துக்கொள்வான். இதையெல்லாம் பார்த்து உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்கடா, இத மாதிரி தான் இறைவன் நினைக்கிறாங்க. இறைவன் எப்படி இருப்பான்? கரடு முரடாவே இருப்பான், கட்டுமையா தண்டிப்பான், போட்டு பிரட்டி எடுப்பான். இந்த சிந்தனையில இருக்கிறதுனாலதான் இறைவன் பாசமிக்கவன் என்று எந்த மதமும் பேசல. நீங்க பாத்தீங்கன்னா இறைவனை நெருங்குறவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்து மதத்துல தீ மிதிப்பார்கள். எதுக்கு தீ மிதிக்கிறான் தெரியுமா? ஓஹோ, கரடுமுரடான கஷ்டப்பட்டு வெயில காஞ்சி அங்கிருந்து பல கிலோமீட்டர் நடந்தாதான் இறைவன் எங்களை பாசம் கொள்வான். இறைவன் நேசம் வரணும்டா இவருக்கு செய்யலாத அவருக்கு செய்யலாத வேலையை நான் செய்யணும், தீய மிதிக்கணும், அப்பதான் இறைவன் வந்து எங்களை நேசிப்பான். இறை நேசம் கிடைக்கணும்டா ரொம்ப கர்ண கொடூரமான காரியங்களில் ஈடுபடணுமா, ரொம்ப கஷ்டப்படணுமா, வெயிலையே குந்தி 10 அவர் இருந்தாதான் இறைவன் நேசிப்பான்னு நினைக்கிறாங்க. அந்த சித்தாந்தம் மற்ற மதங்களில் இருக்கிறது. அதனால் இறைவனை பொறுத்தளவுல இறைவன் பயந்துருவாங்க, இறைவன் ரொம்ப அப்படி அடிமையா நடத்துவான் அப்படின்னு நினைப்பாங்க. எங்க மார்க்கத்துல உள்ள முஸ்லீம்களாவது ஒழுங்கா புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்களா? இல்ல. பிள்ளைக்கு ஆரம்பிப்பாங்க, சின்ன பிள்ளை இறைவனை பத்தி எப்படி சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் சுடுவான் சொல்லிடாது, அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் உன்னை போட்டுருவான். என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன் தெரியுமா? அப்படி உங்க பிள்ளைக்கு சொன்னவது இங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வோட பாசம் தெரியுமா உனக்கு? அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா அல்லாஹ் தண்டிப்பாண்டு ஆரம்பிக்கல. அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன். தொழுகிற நேரம் எல்லாம் உடைய பாசம் ஞாபகம் வந்தாதான் அந்த உணர்வு பொங்கும். தப்பு பண்ற நேரம் உடைய கோபம் ஞாபகம் வந்தாதான் அந்த தப்புல இருந்து தடுப்போம். அப்ப எல்லா நேரமும் அவன் கோபம் மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட பாசம் மிக்கவன், எவ்வளவு அன்பானவன் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அப்பதான் தொழுகையில் உயிரோட்டம் வரும், தர்மத்தில் உயிரோட்டம் வரும். அவன் பாசம் இப்படியா, அவன் எப்படி பாசத்தை வர்ணிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த விஷயங்களை சொல்றேன். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? சூடு வைப்பான், சுற்றுவான், உனப்பட சுற்றுவான், அல்லாஹ் சுடுவான், பொய் சொல்லாத, பொய் சொல்லாத என்பதை சொல்லணும். எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் இப்படிதான் சொல்றதா, இந்த மாதிரி தான் சித்தரிக்கிறதா, பரலெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பாசத்தை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் நம்ம யாருக்கும் சொர்க்கம் போயலாது. என்ன, அவனுடைய பாசம் மட்டும் இல்லை என்றால் உங்க யாருக்கும் சொர்க்கம் போயலான்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் எல்லாம் இபாதத்து செய்யறது மூலமாக சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்ல? அல்லாஹ். நீங்களும் அப்படியா யார் சொல்ல? நிறைய எல்லாம் கஷ்டப்படுறீங்களே, நிறைய இது பண்றீங்களே, நிறைய தொழுறீங்களே, உங்களுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போயலாத யார சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை, என்னுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போகலாது, அல்லாஹ்வுடைய அருளால் அவன் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர என்றாங்க ரசூலுல்லாஹ். எவன அல்லாஹ் அருளால் அரவணைத்துக் கொள்றாங்களோ அவர்களை தவிர. அப்ப நல்ல ஒரு கணக்கு போட்டுருங்க, அல்லாஹ் யாரையெல்லாம் பாச நேசம் கொள்றான்னு வைங்க, சொர்க்கம் போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒண்ணுமே பண்ணாதவங்க, விபச்சாரம் செய்த ஒரு ஆள் கிணத்துல இறங்கி கீழே சொக்ஸ்ல காலணியில தண்ணி படுவது, கீழே உள்ள தண்ணி, ஒரு நாய் நாக்கு நீட்டு இருக்குது, தாகத்துல வெம்பி சாவுது. இத பார்த்து அந்த பொம்பளைக்கு என்னாச்சு, ஒரு உணர்வு வந்துட்டு, இந்த நாய்க்கு தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு வந்ததுனால கீழே இறங்கிட்டாங்களே. காலணியில பட்ட தண்ணி புதுசாலாம் எடுக்கல, அதை எடுத்து புளிஞ்சு நாய் நாக்கில் விடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு அவன் மேல ஒரு அன்பு வந்துட்டு, தகலல் ஜன்னா, சொர்க்கம் பேரு, உனக்கு சொர்க்கம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பாசம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கும் தெரியாது. பாசம் கிடைத்து விட்டால் சொர்க்கம் போனவான்லாம். அதனால நீங்க நினைச்சிட கூடாது, சில பேர் சொர்க்கம் போய் பார்ப்பாங்களே, இவர் எப்படி சொர்க்கம் வந்தாரு, இவரெல்லாம் காணவே இல்லையே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீண்ட நேரம் நின்று வணங்குறார்,
அவர் சொர்க்கவாசி சொல்ல இயலாது. எல்லா நாளும் நோன்பு பிடிக்கிறார், அவர் சொர்க்கவாசி. ரசூலுல்லாஹ் அதை தடை செய்யறாங்க. ஒரு பொம்பளைய பத்தி பெண்கள் என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அவ தெரியுமா, எப்ப பார்த்தாலும் தொழுவா, காலையில போனா தொழுவுறான், ராத்திரி போனா தொழுவுறான், மாலையில போனா தொழுவுறான். பேசிட்டு உள்ள சபையில ரசூலுல்லாஹ் கேட்டே நின்று பாய் பொத்துங்கன்றாங்க. ரசூல் பேசாதீங்கன்றாங்க. அப்படி பேசாதீங்க, அந்த மாதிரி அல்லாஹ் விரும்ப மாட்டான். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணும் பண்றாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க. சிறப்பான ஒரு தோழர். அவங்க மாமனார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரசூலுல்லாஹ். யார சொல்லலாம், அம்ரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, எங்க மகளை சந்தோஷம் இல்லை யார சொல்லலாம், எல்லா நாளும் நோம்பாச்சே, நைட்டெல்லாம் தொழுகிறாரு, சந்தோஷமா கொஞ்சம் அங்கிட்டு இப்படி நிக்கிறாரு இல்லையே. பெருமானார் அம்ர் பின் ஆஸை கூப்பிடல, ரசூலுல்லாஹ் போறாங்க அவரை பார்க்க போயிட்டு, அம்ர் பின் ஆஸே நீ நைட்டெல்லாம் இப்படி தொழுகிறியா, பகல்லாம் நோம்பு பிடிக்கிறியா? ஆமா யார சொல்லலாம், அந்த மாதிரிலாம் பண்றேன்னா. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் செவந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்ரு அப்படி வேணாம், நீ தொழு, ஒரு நாளைக்கு தூங்கு, நோம்பு பிடி, நோம்பு பிடிக்காம இரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உங்களை எல்லாம் வருத்தி கொண்டு நிறைய செஞ்சுட்டோம் என்பதுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தர மாட்டான். அவனுடைய அன்பு பாசம் அரவணைப்பு வேணுமா, எதுக்கு நடு நிலைமையா போங்க, நடு நிலைமையை நீங்க பண்ணுங்க. உங்க அமலாலாம் சொர்க்கம் போகல. அப்படி போறதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் செஞ்சது எவ்வளவு. ரசூலுல்லாஹ் அதான் ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் சொல்ல நீங்க எவ்வளவு செய்றீங்களே, என்னெல்லாம் பண்றீங்களே, உங்க அமல் கூட பத்தாத சொர்க்கம் போக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பத்தவே பத்தாது. ஏன் பத்தாது தெரியுமா, அவன் எனக்கு செஞ்ச நிஅமத் எவ்வளவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இபாதத்தெல்லாம் எதுக்கு பண்றோம், எதுக்கு தொழுகிறோம், எதுக்கு நோம்பு, அவன் சொன்னதால செய்யறோம். அது உள்ரங்க அர்த்தம் என்ன. ஆயிஷா நாய் கேட்கிறாங்களே ரசூலுல்லாஹ்ட்ட, கால்விங்கிற அளவுக்கு தொழுகிறீங்களே யார சொல்ல, ஏன் யார சொல்ல. ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில் என்ன, கடமைண்டாங்களா. அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நன்றி செலுத்த வேணாமா ஆயிஷா, எனக்கு அல்லாஹ் தந்ததுக்கு நன்றி கடன் பட வேணாமா. அப்ப நன்றி செலுத்த தான் தொழுகிறோம், நன்றி செலுத்த தான் நோன்பு பிடிக்கிறோம். எதுக்கு, எந்த அளவுக்கு நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் தந்த இந்த கண்ணுக்கு நன்றி செலுத்த போயலுமா. நான் காலையில இருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறேன், இந்த பார்த்ததுக்கு மட்டும் சுப்ஹானல்லாஹ் சொன்னா எத்தனை லட்சம் சொல்லணும். இப்ப காலையில இருந்து இப்ப பார்த்த வரைக்கும் நான் வந்து சாப்பிடுறேன், கொட்டல் அரைச்சு உள்ளுக்குள்ள வேலை செய்யுது, கிட்னில இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாம் வேலை செய்யுது. இந்த லேப்டாப் அடிக்குது ஹார்ட், இந்த ஹார்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா காலையில இருந்து எல்லா வேலையும் விட்டணும். அது பார்க்க கூடாது, இது பார்க்க கூடாது, அப்படியே உட்கார்ந்து ஹார்ட் அடிக்குது சுப்ஹானல்லாஹ், அடுத்து அல்ஹம்துலில்லாஹ், மூச்சு விடுறோம் அல்ஹம்துலில்லாஹ். இது 2-3க்கு சொன்னாலேயே வேற எந்த வேலையும் பண்ண இயலாது. அப்படி காலங்காலமா சொன்னாலும் இன்னும் எத்தனை விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணவே இயலாது. உங்க புள்ளைய பாருங்க என்ன இயலாது, உங்க பொண்டாட்டிய பாருங்க என்ன இயலாது, அவங்க கொடுத்த நிஅமத்தெல்லாம் பாருங்க என்னவே இயலாது. அப்ப நாங்க அல்லாஹ்க்கு வந்து செய்யற வேலையெல்லாம் செஞ்சு, உதாரணத்துக்கு என்ன பண்றாரு, ஒரு ஹாஜியார் உதவி பண்றாரு, உதவி பண்றாருன்னா என்ன நினைப்பாரு, போற வழியெல்லாம் நாளா கொஞ்சம் மடியணும், உதவி செஞ்சு ஜக்காத் பண்ணலாம் கொடுத்துருக்கிறவரை கண்டா சிரிச்சு, ஹாஜியார் என்ன பண்ணணும், சும்மா ரோட்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போனா அடக்கமே இல்லாம கை காட்டு போறானா, எட்டா மடியல்ல, பத்தா குனியல்ல, நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் இப்படி பாப்பானா இல்லையா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய அடியான இவ்வளவே தந்தனே, வெயில்ல நில்லு, போய் நில்லு, ஜும்மா நாள்ல காலையில இருந்து மாலை வரைக்கும் நில்லு, எப்படி தெரியுமா மக்காக்கு போகணும், நடந்து போ, இப்படி சொல்லணுமா இல்லையா. இவ்வளவு தந்ததுக்கு மனுஷன் உண்ட கொடுத்தா கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பான். ஹாஜியாருக்கு சலாம் மட்டும் சொன்னா யோசிப்பார், என்ன சலாம் மட்டும் சொல்றான், போதாது, 2 லட்சம் வேற கொடுத்தனே, கடன் வேற கொடுத்தனே, இன்னும் கொஞ்சம் சிரிச்சு படியணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள், அவருடைய 2 மகன், ரொம்ப வயசாளி அவரு, ஒரு மகன் தோல்ல இப்படி கையை போடுறாரு, மருமகன் தோல்ல கையை போட்டு 2 மகன்மார்களையும் இழுத்துட்டு போறாரு. எப்படி போறாருண்டா, கால் இழுப்பட்டு போகுது தரையில. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, எங்கப்பா போறாரு, ஹஜ் செய்ய போறாராம். எப்படி போறாரு, நடந்து போறாராம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விட்டது. எனக்கு உங்களை விட அல்லாஹ்வை நான் புரிந்தவன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. மற்ற மதத்துல ஏண்டா அரோக போ போ போ, கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பான், கடவுளுக்காகயா 4 பேர் ஒன்று சேர்ந்து குழுமி அவனை பாராட்டி பெருமானார் சொல்றாங்க, ஏற ஒட்டகத்தை ஏற சொல்லுங்க அவருக்கு.
அது என்ன இது? இப்படி போனா தான் அல்லாஹ் நேசம் வருமா? உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், உங்கள் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் அப்படியெல்லாம் நேசம் வராது. அவர் சொல்றாரு, யார் அல்லாஹ்வுடைய தூதரை, ஒட்டகத்துக்கு மேல ஏற இயலாது, நேர்ச்சி வச்சுட்டார், ஒட்டகத்துக்கு போக மாட்டேன், இப்படிதான் போவாண்டு. அதை முறிக்க சொல்லுங்க அவருக்கு, அவருக்கு ஒட்டகத்துக்கு மேல ஏற சொல்லுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பிரயாணம் போறாங்க, பிரயாணம் போனா ரசூலுல்லாஹ் சேர்ந்து போறாங்க. ஒரு குரூப்பா நின்று இருக்கிற ஒரு ஆளை சுத்தி ஒரு நிறைய பேர் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னப்பான்னு கேட்கறாங்க. ஒரு ஆள் தலையில துணியை பிடிச்சிட்டு, 2 பேர் துணியை பிடிச்சிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. ஏன் இவர் தலையை துணியில பிடிச்சிருக்கிறீங்க? ஒரு வயசாளி, இவர் என்ன ஏன் இப்படி பிடிச்சிருக்கிறீங்க ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நோம்பு பிடிச்சிருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அட பிரயாணம் போறீங்க, பிரயாணத்துல நோம்பு வேற, அதுல துணி வேற, இதெல்லாம் அல்லாஹ் விரும்பான்னு நினைக்கிறீங்களா? விடுங்க நோம்புன்றாங்க ரசூலுல்லாஹ். ரமலான் நோம்பே பிரயாணத்துல விட பிடிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் எவ்வளவு பாசமா இருந்தா கட்டுமையா வைக்க அடிக்கும். ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரமலான் மாசத்துல கிளம்பு, பிடிக்காத, நீ பிடிக்காத, வேணாம் வேணாம், பிரசவமா உனக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளவு சலுகை. சுபஹானல்லாஹ். உனக்கு நோய்வாய்ப்பட்டிய, காய்ச்சலா, நீ பிடிக்காத. மற்ற மதங்கள்டா உனக்கு காய்ச்சலா மாச்சலா அதெல்லாம் தேவையில்லை, இறைவன் சொன்ன செய், அதுக்கு மேல என்ன? உனக்கு கண்ணை தரலையா, உனக்கு மூக்க தரலையா, கிட்னிய தரலையாப்பா, இப்படியா கேட்டான். சுப்ஹானல்லாஹ். அவனா ஒரு துஆ சொல்லி தர்றான். ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா, யா அல்லாஹ் மறந்து ஏதாவது பண்ணிட்டோம்னா எங்களை பிடிச்சிராதே யா அல்லாஹ். அப்படி கேளேன்ட்ட, மறந்து செஞ்சிருவேன் சில வேலையை, அசர் தொழுகை மறந்துடுவேன், பிடிச்சாதே யா அல்லாஹ், மறந்துட்டியா அல்லாஹ், வேணுமென்னு செய்யலையா அல்லாஹ், உன் மறந்துட்டியா, வேணாம் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் விடுவானாம். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் நல்லா புரியணும் நீங்க. அதனால நீண்ட நேரம் தொழுந்துட்டோம், இந்த நாளும் தொழுந்துட்டோம், எந்த நாளும் ஓதிட்டோம். சில பேர் எப்படின்னா ரமலான் வந்துச்சுன்னு வைங்க, 2 ஜூஸ், ஒன்றுக்கு 1 ஜூஸா, சில பேர் 2 ஜூஸ் டாக்கெட் போடுவாங்க. 2 ஜூஸ் டாக்கெட் போட்ட உடனே எப்படியோ 10 பக்கம் இருக்கு, இன்னும் 20 பக்கம் 40 பக்கம் அடிச்சு தூக்கம் வரும். சுப தொலைக்கு போற கொஞ்சம் வந்து உட்காருவாரு, எப்படியோ டாக்கெட்டை முடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இது சரியாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களுடைய கல்புகள் ஏத்துக்கொள்ள வேண்டும் குர்ஆன் ஓதலை. உங்க கல்பு ஏத்துக்க டயர்ட் ஆயிட்டீங்களா, ஓதாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஓதாதீங்கன்றாங்க. யார் டாக்கெட் தந்தது? இதை முடிச்சுதான் யார் டாக்கெட் தந்தது? இதா தீனுல் இஸ்லாம். கொஞ்சமா செஞ்சாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாரீங்களா? கொஞ்சம்ன்றதுக்கு பிரச்சனை இல்லை, உங்க ரப்பு உங்களை விரும்புவான். அப்ப அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாசம் என்று சொன்னால் அது தனியான ஒரு மேட்டர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத் ஒவ்வொன்றா கணக்கு போட்டு பாருங்க. உங்க புள்ள, உங்க வைஃபுக்கு புள்ள கிடைச்சிச்சா, உங்க புள்ளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? தாய்க்கு ஒரு தாய்ப்பாலை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? தாய் வந்து தாய்ப்பால் வெளியே வருகுதா, அவக்கு அந்த தாய்ப்பால் வர்ற நேரத்தில் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டா மலை ஜலம் போச்சு, வேர்வையா போச்சு, இந்த மாதிரி தான் போச்சு. ஆம்பளுக்கு என்ன நடந்துச்சோ அதான் பொம்பளைக்கு நடக்கும். குழந்தைய பெத்தெடுத்த உடனேயே அது ரொம்ப பலகீனம் ஆயிட்டா, பலகீனத்துக்கு மேல பலகீனம். அந்த பலகீன நேரமும் வேர்வை போகும், அப்பயும் மலைஜலம் போகும். குழந்தை கிடைச்சிட்டு அடிச்சலாம் ஒரு பால் வரும், உலகத்திலே தேடி பிடிக்கலாம். தாய்ப்பாலுக்கு சர்ணிகர் சமானமே இல்லையா? அடடா, இது என் குழந்தைக்கு கொடுத்தது அல்லாஹ். 2 வருஷமா தாய்ப்பால் வரும், பால் குடி மறக்க விட்டா நின்று போயிரும். இப்ப ரொம்ப தெம்பாயிருவான். புள்ள கிடைச்ச உடனே தான் பலகீனமா நிப்பான், அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். புள்ளைக்கு 2 வயசு ஆச்சுன்னு வைங்களே, உமா ஸ்ட்ரென்த்தா நின்றுவான். அந்த நிக்கிற காலத்துல, ஸ்ட்ராங்கா நிக்கிற காலத்துல தாய்ப்பால் வராது. சரியண்டா எப்ப வரணும்? ஒரு பொம்பளைக்கு பால் வர்றதா இருந்தா எப்ப வரணும்டா? பலமான காலத்துல வரணும். பலகீனமான காலத்துல தாய்ப்பால் வருது. ஏன்னா அப்ப புள்ளையிட பல்லு இல்ல, ஜீரண தொகுதி ஒழுங்கு இல்ல, பால் குடிச்சாதான் சரியா வரும். புள்ளைக்கு பல்லு வந்துட்டா உம்மா ஸ்ட்ரென்த் ஆயிருவான், நடப்பா, ஓடுவா, அழகாயிருவா. 2 வருஷம் பால் குடி மறந்த உடனே ரொம்ப மரப்பணி மர அழகு வந்துடும். அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா அது நின்று போயிடும். அப்ப சாப்பிடுற டைம்ல மனஜலம் தான் வரும், வேர்வை தான் வரும். அல்லாஹ் குழந்தைக்கு ரிஸ்க் அளக்குறானே, இந்த நியமத்தை பார்த்து அதுக்கு மட்டுமே துதித்தான். காலங்காலம் நின்று தொழுந்தால், முழு சொத்தையும் தர்மம் பண்ணாலும் ஈடு செய்ய இயலாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எவ்வளவு நன்மை செய்யற, இதுதான் சொர்க்கம் நினைக்கிறியா? நன்மையால் யாருக்கும் சொர்க்கம் போக இயலாது. நல்லா புரிஞ்சிருக்க. அதுக்காக நன்மை செய்ய வேணாம்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிட்டான்னு பாரு, அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்கிறதுக்கு வேலை செய்யுங்க. நன்மை என்பது அவன் தர்றது தானே. ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை. ரமலானுக்கு எண்ணிக்கை இல்லை,
அவன் இறக்கம் வச்சுட்டான்னு வைங்க, அள்ளி அள்ளி கோடி கோடியா போட்டுருவான். 10 கோடி 15 கோடி நன்மை போட்டுருவான். அதெல்லாம் நன்மை என்பது அவன் கையில் இருக்கிறது. நாய்க்கு தண்ணி குடிச்சதுக்காக எவ்வளவு நன்மை, தீமைகளை எல்லாம் மிஞ்சக்கூடிய நன்மை. அதனால சொர்க்கம் போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மனசுல ஆழமா பதிவு செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய அந்த பாசத்தை நாம் பெற்றால்தான் சொர்க்கம் போகலாமே தவிர, அந்த பாசத்தை நம்ம உணர்ந்தாதான் அந்த பாசம் கொடுக்க முடியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொண்டால் தான் நம்ம முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன பண்றான், அவருடைய பாசத்தை காட்டுறதுக்கு மறுமை நாள்ல எல்லாரும் நிற்பாங்களா சபையில. அப்போ ஒரு அடியானை கூப்பிடுவானா, கூப்பிட்டு அந்த அடியானை பக்கத்தில் எடுத்துட்டு விசாரிப்பானா. விசாரிக்கிற நேரம் திணறுவானா. எப்படி விசாரிப்பானா, ஹிஜாபை போட்டுருவானா, யாருக்குமே தெரியாதா. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த அடியானுடைய களத்துல கையை போட்டுருவானா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா யோசிக்க கூடாது. இந்த புப்பூண்டுகள்லாம் முளைக்குது அவன் கட்டளை, இந்த மழை பெய்யுது அவன் கட்டளை, எல்லாம் அவன் கட்டளை. அவ்வளவு சூப்பரா உலகத்தை அமைச்சு வச்சிருக்கிறான். இது எல்லாம் படைத்த படைப்பாளன். சும்மா மனசுல பார்க்காதீங்க. ஒவ்வொரு 1 லட்சம், ஒரு மனுஷனுக்கு 1.5 லட்சம் எறும்பு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 1.5 லட்சம் எறும்பு. எறும்பு எவ்வளவு பாண்டு கணக்கு கேட்ட யாருக்குமே தெரியாது. விஞ்ஞானி கணக்கு பார்க்கறான் முடிவில்லை. அண்ணளவு ஒரு கணக்கு சொல்றான், ஒரு மனுஷனுக்கு 1.5 லட்சம் எறும்பு இருக்கின்றான். அப்ப ஒரு மனுஷனுக்கு 1.5 லட்சம் எறும்புண்டா 700 கோடி, அது 1.5 லட்சத்தால பெருக்கி பாருங்க. அவ்வளவு எறும்புகள் இருக்குது. அந்த எறும்புகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கப்படுது, அதுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. எங்க சாப்பாடு இருக்குது, எங்க சீனி இருக்குது, எங்க இனிப்பு இருக்குது, எது உனக்கு தேவை, அது வருஷப்படியா போகுது, அவ்வளவு சாப்பிட்டு வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாத்தையும் கொடுக்கறான். ஆஸ்திரேலியாவில் ஒரு பறவை பறக்குது. என்னப்பா, கரை ஓரமாக முதலைகள் வந்து சேருது. வந்து சேர்ந்து அப்படி முதலைகள்லாம் வாயை திறக்குது. இது பெரிய ஆச்சரியமா இருக்குது. இந்த முதலை ஏன் கரை ஓரமா வந்துச்சு, அவைகள் ஏன் வாயை திறக்குது? மேல ஒரு பறவை சுத்துது. அந்த பறவை வந்து வாயில நிக்குது, முதல வாயில நிக்கிற நேரம் முதல வாயை பூட்டுது. பூட்ட போக்கல அந்த பறவை தலையில ஒரு குச்சி, அது அப்படியே நிமிர்த்தின உடனே அந்த பூட்ட வர்ற வாய் அப்படி நிக்குது. அந்த பறவை என்ன பண்ணுதுண்டா, அப்படியே முதலைக்குள்ள பல்லுக்குள்ளே சிக்கிரிக்கக்கூடிய அந்த மீன்கள் முள்ளுகள் அந்த துண்டுகள்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டு மடிச்சுட்டு பறக்குது. நீங்க டிஸ்கவரில பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், அந்த முதலையை கரையோரமா வர சொன்னது யாரு? அதுக்கே பல்லுல ஒரு கூச்சம் வந்துச்சு, அதுக்கு வாயை திறக்க சொன்னது யாரு? இந்த மிருகத்துக்கு இதுதான் உணவண்டி எழுதினது யாரு? அது வந்தா வாயை பூட்டினா உள்ள போயிருமே, அதுக்கு தலையில குச்சை கொடுத்தது யாரு? அதுவும் முதல்ல வாயை பூட்டுற நேரம் குச்சி போய் குத்தி உடையாத குச்சி, ஈக்கல் குச்சி மாதிரி இல்ல, முதல்ல வாயை புட்டிச்சு நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு குச்சை கொடுத்தது யாரு? அதுக்குள்ள உணவை வச்சது யாரு? எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு போயிருமா? பறவை பறந்துரும், முதல்ல தண்ணிக்கு போயிரும். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் ஒவ்வொரு இயக்கத்தையும் பார்க்கிற நேரம் இது சும்மா நடக்கவே இல்லை. ரப்புல் ஆலமீன் நடத்துறான். நம்ம பிள்ளைய வளர்க்கிறோமா, உலகத்தை அவன் செட் பண்ணி வைத்திருக்கிறான். இந்த ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவானா, மறுமை நாள்ல அடியானை கூப்பிடுவானா, கூப்பிட்டு அப்படியே களத்துல கையை போடுவானா. கையை போட்டு கேட்பானா, என்னப்பா இந்த பாவத்தை செஞ்சியா, இந்த பாவத்தெல்லாம் பண்ணியா? அடியா முழிப்பானா, அடடா இதையெல்லாம் பிடிச்சி கேட்கிறானே, இந்த மாதிரிலாம் கேட்கிறானே, பிடிச்சி நீ கதை முடிச்சு தான் போல. களத்துல கையை போட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், யாருக்காவது தெரியுமா, மறைச்சு தானே செஞ்சேன், உலகத்தில் எவனுக்கும் தெரியாதானே, இப்பவும் யாருக்கும் தெரியாத மறைச்சிட்டேன், போ சொர்க்கத்துக்கு கண்டுவானா. களத்துல கையை போட்டு சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நஜ்வாவுடைய விசாரணை. ரப்புல் ஆலமீன் களத்துல கை போடுற சாதாரண விஷயமா? அவனுடைய பாசம் எப்படி இருந்தா, அந்த பாசம் பொங்கி வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 100ஆக அவனுடைய பாசத்தை அவன் பிரிக்கிறான். 99 கைவசம் வச்சு ஒன்று பூமிக்கு அனுப்பிட்டான். அந்த ஒன்று தான் மரம் மட்ட எல்லாத்துலயும் மிருகங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிடுது பாருங்க. எல்லாம் அந்த ஒரு நன்மை, அந்த ஒரு இறக்கம், 99 பாசமும் கையில. மறுமை நாள் வந்த உடனே சொர்க்கத்துல 99 ஒன்றையும் சேர்த்து 100 ஆக்கி கொடுத்துருவானா. அப்பதான் 100க்கு 100 பாசத்தை பார்க்கலாம். இந்த ஒரு பாசமே இப்படி இருக்குது சுப்ஹானல்லாஹ். ஒரு தாய்க்கு தாய்ப்பாலை கொடுத்து பிள்ளைய வளர்க்க விடுறான், இந்த மாதிரி மிருகங்களுக்கு உணவு கொடுக்குறான். இது எல்லாம் பார்த்து நாம் உணர்ந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடியான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா
விசாரிக்காம அனுப்பல, விசாரிச்சு அவனை புரிய வச்சு, ஏப்பா உலகத்துல நீ மத்தவனை மறைச்சியா, மத்தவன் குறையெல்லாம் மறைச்சியா, இன்றைக்கு உன் குறைய மறைக்கிறேன் பாரு, யாருக்கும் தெரியாத பாத்தியா, போ சொர்க்கம் போ. அல்லாஹ் ரப்புல் அனுப்புவானா. இன்னொரு சாராருக்கெல்லாம் என்ன பண்ணுவானா, மறுமையில மலக்குமாரெல்லாம் அனுப்பிடுவானா. அவங்க போய் என்ன பண்ணுவாங்களாம், அந்த அடியாரெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒருத்தரை எடுத்து கேள்வி கேட்பாங்களாம். எப்படி கேள்விண்டா, ரொம்ப சின்னதா இருக்கும் பாருங்க பாவம், ரொம்ப ரொம்ப சின்ன பாவம், அது கிண்டுவாங்க. அடாடா, அந்த அடியார்கள் பார்ப்பாங்களா, ஆஹா ரொம்ப ரொம்ப சின்னது, கணக்குல கூட வராதது, இதை பிடிச்சி இந்த கிண்டுறாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களாம். அதனோட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மலக்குமார்களையும் அவரை கூப்பிடுவாங்களாம். விசாரிச்சிங்களாப்பா? ஆமா யார் சொல்ல, யா அல்லாஹ் விசாரிச்சிட்டோம். எல்லாம் விசாரிச்சிட்டீங்களா? அல்லாஹ் சொல்லுவானா, இவங்க பாவம் எல்லாம் விசாரிச்சாங்க தானே, அது அவ்வளவு நன்மையாக்கியாச்சு உனக்கு. எதெல்லாம் நீ பாவம் செஞ்சியோ, எதெல்லாம் விசாரிச்சீங்களோ, அது எல்லாம் உனக்கு நன்மையா தந்தாச்சு போ அப்படின்னு. உடனே அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ் சின்னதான் யா அல்லாஹ் கேட்டாங்க, பெருசு பெருசெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, பெரிய பாவமெல்லாம் செஞ்சிருக்கிறா. உடனே அல்லாஹ் சொல்லுவா, யா அல்லாஹ் அப்படி ஒன்று பண்ணினேன், இப்படி ஒன்று பண்ணினேன் அப்படின்னு வரான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்ற நேரத்திலே சிரிக்கிறாங்க, கடைவாய் பற்கள் தெரியுது. அல்லாஹ் சொல்லுவானா, போ சொர்க்கத்துக்கு, போ சொர்க்கத்துக்கு, உன் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சபையில் சிரிக்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமா கொஞ்சிறான். இப்படி கூப்பிட்டு ஒரு அடிமை எப்படி இருக்கும், சாதாரணமா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பாவத்தை பிடிச்சி பாவமான்னு பயந்துட்டு நிக்கிற நேரம் அல்லாஹ் கொஞ்சம் பயம் காட்டுறான். பயம் காட்டுற நேரம் அதெல்லாம் நன்மையாச்சுன்னு அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அடடா அவ்வளவு பாவமெல்லாம் நன்மை. இப்ப பெருசு பெருசா கொஞ்சம் சொல்லிடுவோம், கேட்கல நானே. அல்லாஹ் என்ன பண்றான், அதெல்லாம் தேவையில்ல, உனக்கு தெரியும், நான் சின்னதா கேட்கிறேன்னா பெருசு தெரியாம இருக்குமா, போ சொர்க்கத்துக்கு அனுப்பான் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளில் சிலர்களோடு அல்லாஹ் கொஞ்சுவான். பயங்கரத்தை மட்டும் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி, பாசம் எப்படி, அவன் எவ்வளவு அடியானோட நேசம் வச்சிருக்கிறான், இது எல்லாம் புரிந்தால்தான் நம்மளால நேரம் நிக்க முடியும். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இறக்கும். இன்றைக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க ஒரு சான் வந்தா நான் ஒரு முழம் வருவோம்பா, நீங்க நடந்து வந்தா நான் ஓடி வருவேன்றான். சுப்ஹானல்லாஹ். நாங்க நடந்து போன அல்லாட்ட ஓடி வருவேன் அர்த்தம், ஓடி வர அர்த்தமா, உன்னை விட நான் அன்பு காட்டுவேன், நீ கொஞ்சம் என் பக்கம் திரும்பின நான் அதை விட அவ்வளவு அற்புதம் உனக்கு அன்பு காட்டுவேன். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம குடும்பத்துல கொண்டு போய் இறைவன் பாசத்தை பேசணும். அல்லாஹ் எவ்வளவு இறக்கமான பாத்தீங்களா, இன்றைக்கு ஏன் இப்படி நடந்துச்சு தெரியுமா, எவ்வளவோ சம்பவம் நடக்கும், எல்லாத்திலும் நெகட்டிவ் தான் பார்க்கிறோம். எல்லாத்திலும் என்ன பார்ப்போம், வியாபாரம் நடக்காட்டி நெகட்டிவ் வேண்டுவோம், அது நடந்தானே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நலவு வச்சிருப்பான். கொஞ்சம் பாருங்க, இதுல நலவு கொஞ்ச நாள்ல விளங்கும், நிஜமா விளங்கும். விளங்க போக்குல போய் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். ஃபஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபாதிஷ், நபியே போய் சொல்லுங்கள் என்றான்ல. நீங்க எப்படி இருந்தீங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அதை போய் அந்த மக்களுக்கு சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை கவனமா நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பாசத்தை நாம் பேசிக்கொள்ளாட்டி எங்களுக்கு என்ன வரும், கரடு முரடானோ புட்டிச்சு எப்பயும் கெட்டுவானோ. எத்தனை அடியார்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறான், நாம செய்யற நன்மையால தான் போறார்களா. அப்படி போறவரால காட்டுக்கு பார்ப்போம். மறுமை நாள்ல எல்லாரும் காய்வார்கள் வெயில்ல. ஷபத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம, அதாவது எல்லாருமே 7 கூட்டங்கள் தவிர மற்ற எல்லாரும் மறுமை நாள்ல வெயில்ல காயிற நேரத்தில் என்ன பண்ணுவானா, அல்லாஹ் கூப்பிடுவானா. யாரை கூப்பிடுவானான்னு தெரியுமா, நேர்மை ஆட்சி பண்ணானே அவன் கூப்பிடுவானா. எங்க கூப்பிடுவானா, அவன் பக்கத்தில் அரிசிக்கு பக்கத்தில் ஒளியான ஒரு மேடை, ஒளியால் செய்யப்பட்ட ஒரு மேடை, அந்த மேடையை கூப்பிட்டு உட்கார வைப்பானா. மைத்ரிபால சிறிசேன புத்தகத்துக்கு வந்துட்டாரு. வந்து பேசுற டைம்லயே ஒரு ஆளை தெரியுது அவருக்கு, பழைய ஆள், அவரு தெரிஞ்சவரு, மேடையில இருந்துட்டு ஜனாதிபதியே, நீ என்ன பங்கு நிக்கிற, ஏன் ஆளாச்சு நீ உட்காரு அப்படின்னு கூப்பிட்டா மைத்ரிபால போயிருவார். நாளில இருந்து அவர் தான் மைத்ரிபால ஆயிடுவார். புத்தகத்துல அவர் தான் ஜனாதிபதி நாளில இருந்து, தெரியுமா. நைட்டுக்கு தூக்கம் போகாது, பாலைக்கு பசி வராது, ரோட்ல பிறந்த இவர் சும்மா கை காட்டுவார். அவர் மைத்ரிபால் நினைப்பவருக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். பாத்தீங்களா, நட்டு சந்தியில அவர் அப்படி நினைக்க மாட்டாங்களா. மறுமை என்றால் யார், ஜோர்ஜ் புஷும் இருப்பான், ஒபாமாவும் இருப்பான், ட்ரம்பும் இருப்பான், பில்கேட்ஸும் இருப்பான், அம்பானியும் இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கூப்பிடுவான் தெரியுமா, எல்லா மன்னர்களும் இருக்கிற நேரத்தில் ஒரு ஆட்சியாளனை பொறுத்தளவில் அவனுக்கு நேர்மை நியாயம் அது இதை ஒன்றும் வராது.
ஏன் வராது? ஒரு குடிமகனுக்கு வரும். அவன் வந்து குடிமகன் நேர்மை நடத்தாட்டி போலீஸால பிடிச்சிட்டு போயிருவான். பொண்டாட்டிக்கு அடிச்சா கூட பிடிச்சிடும். கேட்பான், நீ எப்படி உதப்ப? புள்ள கிடைச்சாலும் ஹியூமன் ரைட்ஸ் பாயும். அதனால ஒரு சின்னவன் அவன் வந்து அல்லாஹ்க்கு பயப்படாட்டி என்ன பண்ணிடுவான்? ஏதோ 4 சட்டங்களுக்கு பயப்பட்டு கொஞ்சம் அப்படி அடங்கி நிற்பான். ஆட்சியாளர் எதுக்கு பயப்பட? ராணுவ தளபதியை முட்டுக்கால் போடுவார் அவரு. நீ என்ன என்கிட்ட கேட்க வர? எவனுக்கும் பயப்பட தேவையில்ல. அவருக்கு வேண்டிய மாதிரி பிரட்டி, வேண்டிய மாதிரி சட்டத்தை சொல்லி, வேண்டியவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து வேண்டியவனை காப்பாற்றலாம். அதனால அவர் என்ன பண்ணுவாரு? நேர்மை என்பது அவர் வாசப்படி கூட இருக்காது, பக்கத்தில் கூட வராது, நியாயம் வரவே வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சன்னிதானத்தில் வந்து இருந்து மலக்குமாரெல்லாம் அப்படி அணிவகுத்து நிற்பாங்க, பொட்டி காட்சி நிற்கிற மாதிரி நிற்பாங்க. வஜா ரப்புக்கு வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமாரெல்லாம் நின்றுட்டு இருக்கிற நேரம் எல்லாரும் முடிச்சிட்டு விழுந்துருவாங்க. ரப்புல் ஆலமீன் வர்ற நேரம் மனசுல எடுத்து பாருங்க, இதெல்லாம் கற்பனை கதை இல்ல, இறைவன் மீது ஆணையா நடக்க போகுது. இது நடக்கலன்னு ஒரு புத்திசாலி சொல்லவே மாட்டான். அவ்வளவு தெளிவா ப்ரூஃப் பண்ணப்பட்டு உலகத்தில் அதிகமான மக்கள் எந்த மார்க்கத்தை நம்புறாங்க? இது என்ன நம்புறாங்க? கிறிஸ்தவரை எடுத்தா பரலோக ராஜ்யம் என்றான், இறைவன் வருவான் என்றார், ஏப்ரஹாம் எழும்புவார் என்றார், மோசே இருப்பார் என்றார், இயேசு இருப்பார் என்றார். நாங்களா சொல்றோம்? யகூதிகள் எடுத்து அவன் நம்புறான். உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் இதை நம்புறார்கள். அவங்க பரலோக ராஜ்யம் என்றாங்க, நாங்க மறுமை நாள் என்றோம். அவ்வளவு வித்தியாசமா இருக்குது. எல்லாமே நடக்கிற டைம்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நேரத்தில் கூப்பிடுவானா ஒரு மன்னர். எப்படிப்பட்ட மன்னர்? அவருக்கு நேர்மை நியாயம் எல்லாம் அவர் பயந்தா அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும். ஒரு மன்னர் வேற யாருக்கும் பயப்பட தேவையில்லை, சட்டத்துக்கு பயப்பட தேவையில்லை, வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அவர் பயந்த இறைவனுக்கு பயப்படணும். சர்வாதிகாரியான மன்னர் அவர் இறைவனுக்கு பயந்து அடைஞ்சிருந்தா அல்லாஹ் கூப்பிடுவான், ஏண்டா வெள்ளக்காயிர நீ உட்காரு. சரி, உலகத்துல மன்னராச்சா, உலகத்துல ஒரு பெரிய நீதிபதியாச்சா, அவரை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. 50 பேரும் பார்க்க அவர் உட்கார்ந்து இருப்பாரா? சிலர்களுக்கு என்ன பாக்கியம்! சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீனுக்கு அடுத்த பிடிப்ப சொல்றான் அல்லாஹ். அப்பதான் பாசத்தை வழங்கி கொள்ளலாம். பாசத்தை புரியணும்னா நாம் பாசத்துக்கு ஏற்ப நடக்கும். அதுக்காக மென்ஷன் பண்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது சொன்னாங்க, ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். இளைஞர்களை கூப்பிடுவான் அல்லாஹ். அப்ப இளைஞனா இருப்பாங்களா? அவர் மௌத்தாப்புல கிழவனா மௌத்தா இருப்பார். சில வேளை அவங்க இளமையில என்ன பண்ணிருப்பாங்களா? இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சிருப்பாங்களா, இறைவன் தொழுந்திருப்பாங்களா. 50 பேர் படம் பார்க்க போயிருப்பான். எல்லாரும் சொல்லுவான், அவுளியா குஞ்சு தொலை போறாரு, ஏசுவான், கூட்டணியில இருந்து கலட்டிடுவான். நீ எல்லாம் கிளவண்டா. இவன் தாடியை வைக்கிற நேரத்தில் ஏசுதாசான்னு கேட்பான், தேவதாஸ் ஆயிட்டியான்னு கேட்பான். ஓஹோ, முடிஞ்சு போச்சு, தேவதாஸ் பாரு தாடியை வச்சு நடக்கிறான். லவ் பண்ண தெரியாத உனக்கு, டெக்ஸ்ட் பண்ண தெரியாத உனக்கு, செட் பண்ண தெரியாத உனக்குன்னு கேட்பான். மரமண்ட இந்த மாதிரி குதிரை கால் மாதிரி போறான் பாத்தியா, டீ வட்டிச்சு விடுறா. உலகத்தில் அழகா உடுக்க தெரியாதா? இந்த புதிய ஃபேஷன் கட்டெல்லாம் வெட்ட மாட்டியா? இப்படிலாம் கேட்டு யார் இளைஞர் இளமையை பொறுத்தளவில் துட்டிக்கிற ரத்தம், அது சும்மா ரத்தம் இல்ல, துட்டிக்க அந்த ரத்தம் மேல இருந்து கீழே குதிப்பான், கீழே இருந்து மேல பாய்வான். அந்த ரத்தத்தை தான் சில பேர் போடுறாங்க இந்த வெண்மை ஆகிறதுக்கு, வெள்ளை ஆகிறதுக்கு. இளமை ரத்தம். இதை போய் 70 வயசுல உள்ளவன் குதிக்க சொன்னீங்கன்னா அவர் கபரை தோண்டிட்டு தான் குதிக்கணும். அவர் குச்சான உள்ள போயிருவாரு. இளைஞர் மாதிரி இயலாது, அவன் அங்க நைட்டுக்கு தூங்காம பாய்வான். அந்த மாதிரி 70 வயசுல ஒரு பள்ளிவாசல முடங்கிடுவார். அப்ப சுபஹானல்லாஹ் சிக்கர் அடிக்க வேண்டியதாங்க. அவருக்கு எல்லாம் போச்சு, ஆசா பாசங்கள் என்ன இருக்குது, பல்லு வேற உழுகுது, முழுது வேலை கொஞ்சம் கூண் உழுகுது, இன்னும் கொஞ்ச நாள் கட்லா போறாரு. அதுக்கு முன்னாடி நாள் நன்மைகளை செய்வோம்னு நினைப்பாரு. இளமை அப்படி இல்லை. எல்லாரும் சொல்லுவான், என்ஜாய் பண்ற வயசுடா இது, இதை விட்டா வயசு கிடைக்குமா? பள்ளியும் என்று உட்கார்ந்து போய் இருக்கீங்களேப்பா, படம் பார்க்க, மியூசிக் எல்லாம் கேட்கவே மாட்டியா? என்ஜாய் பண்ண தெரியாது பாரு, மரமண்டைய என்ஜாய் பண்ண தெரியாது வாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கடா, ஒதுக்கி வைப்பார்கள். இவன் தாடியை வளர்த்து ஊரே ஒதுக்குற நேரம் கரண்டுக்கு மேல உடுத்துட்டு எல்லாரும் பார்ப்பான், ஃபேஷன் தெரியாதவன், அவளியா குஞ்சு பெரிய, இப்போ அது சாலிவர் கிழிக்க போறாரு எதுமோ அப்படின்னா பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் இறைவனுக்காக வேண்டி இரவுல எழும்புவான். அந்த இளமையில் அந்த சிந்தனையே வராது, வேற தப்பான ஆசைகள் தான் வரும். எல்லாரும் தப்பான ஆசையில போன்ல நிக்கிற நேரம் அவன் 2 கண்ணாலையும் ஓடும். இறைவனை நெருங்க பார்ப்பான், அல்லாஹ்வுக்கு 2 தக்பீரை கட்டுவான், சஜ்தாவுல நீண்ட நேரம் நிற்பான். ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவானா, இபாதத்து செய்யறவங்க எல்லாத்தையும் கூப்பிட மாட்டானா. ஷாபுன், இளமையில 50 பேரும் குதிக்கிற நேரம் எல்லா ஆசை உனக்கு வராம இல்லை, உனக்கு வந்துச்சு, நீ ஆசைப்பட்டாய், எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு
நான் வேணும்னு கேட்டி இல்லையா, தவானி வா கூப்பிட்டு, எதுக்குடா நீ வெயில்ல காயிற, உட்காரு, வந்து உட்கார வேணாம். அவ்வளவு பேர் பார்ப்பாங்க, ஆஹா இறைவன் பக்கத்துல, அர்ஷுக்கு பக்கத்துல, சுபஹானல்லாஹ். எவ்வளவு பாசமா இருந்தா மேடல உட்கார வச்சு, ஒளியால செய்யப்பட்ட மேடல உட்கார வச்சு நிழல்ல நில்லி இப்ப விசாரணை பாருங்க, நல்ல நின்றுக்கோ, இப்ப நான் செய்யற விசாரணை பாரு. சுபஹானல்லாஹ். ஆசை இல்லையா? இந்த 7 கூட்டத்தை பேசினா 7 கூட்டமா போயிரும். 7 கூட்டத்துக்கு எல்லாம் கொடுக்குறான். நான் 7 கூட்டத்தை பத்தி பேசல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் இதெல்லாம் வந்து இல்லாம உனக்கு செய்யலாம் தானே. நீங்க வெயில்ல காயிற மாதிரி காய்ங்க, கொஞ்ச நாள் சொர்க்கம் போத்தானே போறீங்க, கொஞ்சம் உட்கார்ப்பா அப்படியே வெயில்ல சொல்லலாம் தானே. ஏன் அடியான் வெயில்ல காயக்கூடாது, என்ன நேசித்தவன் பாடுப்பா கஷ்டப்படக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா பண்றான்டா. யோசிச்சு பாருங்க, இது எல்லாம் அவன் மறுமையில செய்யக்கூடிய நியமத்துகள். மறுமையில கூப்பிட்டு வைத்து சுபஹானல்லாஹ். தப்பு கணக்கு போட்டுறாங்க சில பேர். எப்படி போடுறாங்க? கல்யாணம் முடிக்கிறாங்களா, பொண்டாட்டி தப்பா அமைகிறவா, இன்னையால நீ என்னோட இறக்கம் இல்லையா, நான் எவ்வளவுலாம் தொழுந்தன் தெரியுமா, எவ்வளவுலாம் துவா செஞ்சேன் தெரியுமா, டே பொண்டாட்டி தப்பா போயிட்டாவா, அது உனக்கு செஞ்ச நன்மையா இருக்குன்னு சில வேலை அல்ல. சில பொண்டாட்டி மார்களுக்கு மாப்பிள்ள தொலைவே இல்லை, என்னையா நான் நல்லா பண்ணனே, நீ என்னோட இறக்கம் இல்லையா, எனக்கு பார்த்தா புள்ள மௌத்தா போகுது, அங்கால பார்த்தா மாப்பிள்ள ஆக்சிடென்ட் ஆகுறான், இங்கால பார்த்தா மாப்பிள்ள தொழுகிறாங்களே, இப்படிலாம் நடக்குது யாழ்லா. சுபஹானல்லாஹ். தப்பு கணக்கு போடாதீர்கள். உங்க வாழ்க்கையில் எல்லாம் உங்களை ஒரு குடிசையில வைத்திருப்பான், ஆனால் இரக்கம் இல்லை நினைச்சிடாதீங்க. அந்த இரக்கத்தை எப்படி பளிச்சுன்னு காட்டலாம் தெரியுமா? உலகத்தில் உள்ள பெண்களை எல்லாம் நிப்பாட்டினா, எல்லா பெண்களை, அவ்வளவு பெண்களை நிப்பாட்டினா யார் நம்பவான்? நம்பவான் யாரு? லரபல்லாஹு மஸலுல் லில்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட அம்புட்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிரௌன் பொண்டாட்டி, அவரோட பக்கத்துல கொஞ்சம் நிக்கலமேட ஈசா நபி உம்மா, ஈசா நபியுடைய உம்மா தாய், இவன் தான் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் பின்னாடி நிப்பா அவங்க. மத்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லாத்துக்கும் யார் முன்னுதாரணம்? மாடல் இவங்க தான். சும்மா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப மோசமான மாப்பிள்ளை ஃபிரௌன் தான். அவன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. அதாபு கொடுத்தாலும் அப்படித்தான் கொடுப்பான், அக்கிரமம் செஞ்சாலும் அப்படித்தான் செய்வான், அட்டங்காப்பிடாரி அவன். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கொடுத்தா சும்மா கணக்கு போட்டு பாருங்க, அடடா கொடுத்து வைக்காத பொம்பளை போல ஃபிரௌனை மாப்பிள்ளைய எடுத்துட்டாங்க, அவன் ரொம்ப இதுதானே. எதுலையும் கணக்கு போட தப்பான கணக்கு போடாதீங்க. ரப்புல் ஆலமீன் உங்களோட அதில் இரக்கம் வைத்திருப்பான். கெட்ட ஒரு பொம்பளையை தந்து நீங்க நடந்து கொண்டதை பார்த்து உங்களுக்கு பரிசு தருவான். அந்த அம்மாக்கு எப்படி உலகத்திலே முன்மாதிரி தெரியுமா? அரபிகளை பொறுத்தளவில் சாதாரணமாக இதெல்லாம் ஜீர்ணிக்கிற சமுதாயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரலாறு புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அரபிகள் வந்து எப்பயுமே, இப்போ இலங்கை நாங்கள் இங்கேயே நம்ம என்ன பார்ப்போம்டா, வந்தாவர் தான் பார்ப்பாங்க. வந்தவனா எந்த ஊருக்காரன் இங்கே வந்து வர்றானே, வந்தாவர் தான் போ அப்படி அனுப்பிடுவாங்க. இவ்வளவு கொள்கை பேசின வளாகத்தில் கூட வந்தாவர் தான் பேசுகிறார்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி என்றா அரபிகள் அப்படி இல்லை. சஹாபாக்களை சொல்லல, அரபிகளை அவங்க அஜமி, ஊமை பேச தெரியாதா இருக்கல, இவங்கெல்லாம் அரபிகளுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா, மற்ற எவனுக்கும் பேச தெரியாதான். அப்படி நிற்கிறவங்க எல்லாம் அரபியில் வரும்னு நினைப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் அரபியில் தான், அரபிக்காரராக தான் இருக்கணும், அவர் அரபி தான் இருக்கணும். எல்லாம் என்ன பண்றான்டா, நீ நினைக்கிறதுக்கு எல்லாம் அரபி தரையலாது, நேர்மையை தான், நேர்மைன்னா நேர்மை தான். நான் யார் மேல நிறைய இறக்க வச்சுன்னா அதை நான் சொல்லுவேன். அரபு நாட்டில் வந்து ரசூலுல்லாஹ் என்ன எதிர்பார்ப்பாங்க, குர்ஆன்ல என்ன பேர் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஹதீஜா ரசூலுல்லாஹ் பொண்டாட்டி, அவங்க தான் உலகத்துக்கு முன்மாதிரி. ஆமா அப்படித்தானே பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்காவிட்டால் உலகமே இல்லை, பாராட்டத்தில் அரபிக்காரனை பாராட்ட மாட்டான். அப்படி எங்க ஆட்கள் சொல்ற மாதிரி அதை வாய் கூசாம உள்ள பொய்யெல்லாம் சொல்லி இங்க உள்ளவனே ரசூலுல்லாஹ் அப்படி புகழ்றாங்கடா, ரசூலுல்லாஹ் குடும்பத்தை அப்படி புகழ்றாங்கடா. குர்ஆன்ல எப்படி வரணும், உலகத்துக்கு முன்மாதிரி யார் தெரியுமா? என் மகன் ஈரக்கோல ஃபாத்திமா. ஏன் எப்படி வளர்த்தன் தெரியுமா? நான் வளர்த்தது. அது எந்த மாதிரி எவங்களும் வளர்க்கல. குர்ஆன்ல வரணுமா, நபியே உங்களுக்கு சான்று, நீங்கள் வளர்த்த பிள்ளையை பாருங்கள், உலகத்துக்கு அவர் தான் முன்மாதிரி. ஒரு வார்த்தை காணலையே, பொண்டாட்டி பேரை காணலையே, புள்ள பேரை காணலையே. அல்ல யாரை தேர்ந்தெடுக்கிறான் பாத்தீங்களா? அரபி சமூகத்துக்கு கிட்ட கூட வராது. எகிப்துல சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாதி, அந்த ஜாதியில இருந்து எடுத்து லரபல்லாஹு மஸலுல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அம்புட்டு பேருக்கு முன்னுதாரணம். அந்த பொம்பளை பேரை சொன்னாங்களா? அவங்க பேர் மரியம், அவங்க பேர் இஸ்ஸத்,
அவங்க பேர் ஜமீலா சொன்னாங்களா? ஏன் சொல்லல? அவக்கு இவ்வளவு இறக்க நான் ஏன் தெரியுமா? என் பாசம் ஏன் தெரியுமா? அவக்கு கிடைச்ச மாப்பிளனாலதான். எதுக்கு? இம்ராத் ஃபிரௌன். ஃபிரௌனோட அவ்வளவு கோபமா இருந்தா, ஃபிரௌனோட அவ்வளவு வெறியா இருந்தா என்ன பண்ணணும்? ஃபிரௌன் பேரே வரக்கூடாது. எதுக்கு ஃபிரௌன் பேரை போடுறான்? அயோக்கியன்னு சொல்லியாச்சு, மோசமானவன்னு சொல்லியாச்சு, தப்பானவன்னு சொல்லியாச்சு. ஃபிரௌன் பேரை எதுக்கெல்லாம் போறான் தெரியுமா? ஃபிரௌனுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு இவன் செஞ்ச நன்மையை பார். இப்ப நான் இறக்க வைக்கணுமா இல்லையா அந்த பொம்பளையோட? என்ன செஞ்சாவன்? இது காலத்து ரப்பி பிடில இந்த பைத்தன் ஃபில்ஜன்னா. தங்கத்தை கழட்டினா, கையில உள்ளத, களத்தில் உள்ளதை கழட்டினா, கம்மலை கழட்டினா, உடுப்ப கழட்டினா, எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு ஃபிரௌன் இதை நீ வச்சுக்கோ. நான் வளர்த்த மூசா, நான் வளர்த்த புள்ளி எனக்கு தெரியும். அரண்மனையில அவ போய் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியுது. மூசா சொல்ற ரப்ப நான் ஏத்துக்கொள்றேன். உடுப்பு அடுக்கி அடுக்கி ஃபிரௌன் வாழ்க்கை சுபஹானல்லாஹ் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கு போய் பார்க்கறான், பிரமிட் ஆய்வு பண்ணி போறான். சாதாரணமா இங்க கட்டின கபரெல்லாம் பாருங்க, மன்னர்மார்கள் கட்டின கபரெல்லாம் எவ்வளவு சைஸா வரப்போகுது? இவ்வளவு சைஸ் வருமா? ஒரு பிரமிட் இந்த பள்ளிவாசல் சைஸா? சுபஹானல்லாஹ், அவன் செஞ்ச கபர் அது. உலகத்தில் 7 அதிசயம் என்று போட்டானே, அப்பையும் இந்த பிரமிட் அதிசயம். அது 8ஆ மாத்தினானே, 7 wonders of the world. அப்புறம் 8ஆ மாறிச்சு. அப்பையும் பிரமிட் அதிசயம். அவ்வளவு அதிசயம் இந்த கபர் அவன் செஞ்ச. அவன் அடக்க ஸ்தலம் தான் அது. அடக்க ஸ்தலமே இவ்வளவு பெருசா இருந்தா எப்படி வாழ்ந்திருப்பான் அந்த அம்மா? சாதாரண சும்மா கற்பனை பண்ணி பாருங்க உட்கார்ந்து. இதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் 1 கோடி வரப்போகுதுண்டா, சும்மா சும்மா சிரிப்பு வரும். சல்லி கிடைக்க போகுது, அது வாங்கலாமே நம்பிட்டீங்கடா. அந்த அம்மா கிடைக்க போறதே இல்ல, கிடைச்சது. அவக்கு எச்சு துப்ப படிக்கத்தை பிடிக்க 4 பேர் வருவான், அவ தூக்கிட்டு போறதுக்கு 10 பேர் வருவாங்க. இந்த நேரத்தில் இந்த அவ யோசிக்கிறா, என் மாப்பிள்ள போய் சொல்றானே, இவோட கூட்டணி சேர்ந்து வாழ்ந்தா ஏதோ வாழ்ந்து மவுத்தாகலாம். ஆனா அவன் போய் சொல்றான், ஆனா ரப்புக்கும் ஆகலான்றான். எனக்கு தெரியும் ரப்பு இல்லைன்னு, நான் தான் உங்களுடைய இறைவன் என்றான். இவன் இறைவனே கிடையாது. அதனால அவன் என்ன பண்றா, பப்ளிக்கா சொன்னா என்ன ஆகும், வேணா மௌனமா வச்சிருவோம் அப்படின்னு வராம வெளியே வந்து சொல்றா. இவர் போய் சொல்றாரு, எங்க மாப்பிள்ள ஃபிரௌன் இறக்கம் வச்ச பொண்டாட்டினா அது. அவன் எவ்வளவு எல்லா ஆம்பளை பிள்ளைகளை அழிச்சிட்டு இவ சொன்னா, எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை தானே, வச்சு வளர்த்துருவோமே, பிறகு உதவி வரும் தானே. இவ சொன்னதுக்கு தலையாட்டுறான். அவ்வளவு இறக்கையோட, அவ்வளவு இறக்கத்தெல்லாம் குறையில. அந்த இறக்கமா இருக்கிற நேரம் தான் எல்லாத்தையும் தங்க பாத்திரங்கள் எல்லாம் வைத்து விட்டு பிச்சைக்காரி இறங்குறா, ரோட்ல இறங்குறா, தங்கத்தை கழட்டி கொடுக்குறா, உம்பட்டை வச்சுக்கொண்டா. நாளைக்கு பட்டணத்து ராணி. சும்மா ஸ்ரீலங்காக்கு நினைச்சிடாதீங்க, வரலாறு படிச்சு பார்த்தால் அந்த அம்மாவுடைய தியாகம் உங்களுக்கு புரியும். அல்ல சும்மா கூட சேர்க்கிறான்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவருடைய பாசம் சும்மா கிடைக்க நினைக்கிறீங்களா? அவ்வளோத்தையும் வச்சு போட்டி களத்துல இறங்கினா இடிய படிக்கத்தை பிடிச்சவன்லாம் எச்சு காரி துப்பா முகத்துல. பிச்சைக்காரியா பேருவா, உடுத்த உடுப்புக்கு நாளைக்கு உடுப்பு மாத்த உடுப்பு இல்ல, பட்டணத்து ராணி சாப்பிடறதுக்கு வழி இல்ல. அவருக்கு தெரியும், நான் வெளியே இறங்கினா ஃபர்ஸ்ட் என்ன ஜெயில போடுவான், என்ன சித்திரவதை பண்ணுவான். அல்லாட்ட எப்படி கேட்கிறான் தெரியுமா அந்த அம்மா? யாரோ இது காலத்து ரப்பி பிடில இந்த கபைத்தன் பில்ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடம் நான் கேட்கிறேன். என்ன கேட்டா தெரியுமா? யா அல்லாஹ் இந்த வீடு வாசல் சொத்து எல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு, எனக்கு ஒன்று வேணும். என்ன வேணும் தெரியுமா? சொர்க்கத்தில் வீடு வேணும்னு கேட்கல அந்த அம்மா, உனக்கிட்ட வீடு வேணும். நான் இவ்வளோலாம் செஞ்சுட்டு வருவேன், எனக்கு ஒன்று தரணும், உனக்கிட்டே நான் இருக்கேன். மறுமையில உனக்கு எங்க கிட்டையோ அங்க ஒரு வீடு எனக்கு தான். ரெண்டாவது கேட்கிறா. அது கேட்டு போட்டு ஃபிரௌன்ட்டே பாதுகாப்பு தந்துறியா? அவனோட இருக்கிறாங்களே அநியாயக்கார கூட்டு கௌமில் ஆலிமீன், அவங்கள்ட்ட பாதுகாப்பு தந்துறியா? அல்லாஹ் ஏத்துக்கொண்டுட்டான். என் கிட்ட உனக்கு வீடு தர்றேன். ஏத்துக்கொண்டதுனால தான் குர்ஆன்ல சொல்றான், நீ செஞ்சியமா அவ்வளோத்தையும் கழட்டி போட்டியே, உன் மாப்பிள்ள நபியா, உன் மாப்பிள்ள சாலிகினா, உச்சக்கட்ட. ரெண்டாவது ஆள் பரவாயில்லை, ஈசா இப்னு மரியம். அது கூட அரபிகளுக்கு ஆச்சரியம் தான். ஏனென்றா சூரா ஆல இம்ரானை பரட்டி பார்த்தீங்கன்னா, ஆல இம்ரான் யாரோட விவாதம்? கிறிஸ்தவர்களோட விவாதம். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான் ரசூலுல்லாஹ்க்கு. கிறிஸ்தவர்டா யாரு, ஈசாண்டா யாரு, நீங்க என்ன பொய் சொல்றீங்க அதை சொல்றது. அவ்வளவு ஃபைட் நடக்குது. சூரா ஆல இம்ரானை பரட்டினீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்தவர் யாருன்னு வழங்கும். அவங்க மஷூரா பண்றாங்க, காலையில முஸ்லிமா நிப்போம், அவரோட போய் சேர்ந்து நிப்போம், கொஞ்ச நாள் நின்றுட்டு மாலையில திரும்பி முர்த்ததாயிரும். 50 பேரும் பார்ப்பான், ஓ உள்ளவெல்லாம் கலரி போறானோ,
கொள்கை பொய்யா போயிரும். இப்படி எந்த ஜாதியும் செய்யல, கிறிஸ்தவன் செஞ்சதா குர்ஆன் சொல்லுது. காலையில் நாங்கள் முஸ்லீமாக மாறிவிட்டோம் என்று பிரகடனம் செய்து மாலையில இந்த நபி சரி வராது, நபி இல்லை இவரு, ஈசா தான் நபி, இவர் என்னப்பா நபி இவரு அப்படின்னு முர்த்ததாயிரும். அப்ப கூட்டம் கூட்டமா எங்களோட வந்துருவாங்க அப்படி என்று சொல்லி வெளியேறுகிறார்கள். சுபஹானல்லாஹ். அந்த கிறிஸ்தவர்களை வச்சு இது ஒரு மனிதர் பேசியிருந்தா எப்படி பண்ணணும்? என்ன இருந்தாலும் மரியம்முடைய ஈசாட உமா பேச வேணாம், நல்லவதான் பேச வேணாம். ஏன்னா கிறிஸ்தவெல்லாம் வர்றான் தானே, நம்ம ஒரு ஃபாத்திமா சொல்லிட்டு போயிருவோம், நம்ம ஒரு ஆயிஷாவை சொல்லிட்டு போயிருவோம். சுபஹானல்லாஹ். லரபல்லாஹு மஸலுல் லல்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட அம்பிட்டு பேருக்கு அடுத்த முன்னுதாரணம் யார் தெரியுமா? ஈசா இப்னு மரியம். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் இம்ரானுடைய மகள் மரியம், அவதான் ஒட்டுமொத்த உலக பேருக்கு அடுத்ததாக. கிறிஸ்தவர் என்ன நினைப்பா? அவன் ஆட்கள்லாம் பெரிய சந்தோஷப்படுவாங்களே, அதெல்லாம் தேவையில்லை. உண்மை எதுவோ அதுதான் உண்மை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு யாரு என்ன காரியத்துல நெருங்கினா அவன் நேசத்தை பெறலாம் என்பது இப்ப புரியுது. எந்த தியாகத்தை எப்படி பண்ணினா அவன் நேசத்தை பெறலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணார்கள்? அவங்க ரொம்ப அடக்கமாண்டாங்க, ஒழுக்கம், பத்தினி. அந்த பத்தினியும் அவங்களுடைய தன்மைகளும் அவங்களோட நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க செஞ்ச விஷயம் என்ன? தியாகம். இது எல்லாம் செஞ்சா அல்லாஹ்ட்ட நேரடியா நெருங்கிடலாம். அவன் பாசம் எப்படி என்றா அவன் அரவணைத்துக் கொள்வான், அவன் அரவணைத்துக் கொள்வான், அவன் இரக்கத்தால் அப்படி அரவணைப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் இந்த பாசத்துக்காக வேண்டி நாம ஏதாவது பண்ணோமா? பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உட்கார்ந்தத்திலே அல்லாஹ்வோட பாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உட்கார்ந்தா ஒரு ஆள் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அல்லாஹ் என்ன பண்றானா, ஆவா ஆவாண்டா அரவணைக்கிறேன் அர்த்தம். அல்லாஹ் அவனை கெட்டி பிடிக்கிறான். முன்னுக்கு வந்துட்டியா, எனக்காக வேண்டியா இப்படி வந்து முன்னுக்கு உட்காரணுமா? நான் என்னுடைய இதாக்குறதுக்கா? ஒரு ஆள் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதே சபையில கொஞ்சம் அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஐயா வெக்கப்பட்டு, யாருமே இல்லை முன்னுக்கு போய் நான் உட்கார்றதா, கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்துருவோமே. அவரையும் பார்த்து அல்லாஹ்வும் வெக்கப்படுறான். நீங்க வெக்கப்பட நானும் வெக்கப்படுறேன். சரி கொஞ்சம் நீ ரெண்டா தரம், நீ கொஞ்சம் பின்ன போறியா, ரெண்டா தரம் போ. மூணாவது ஆள் சபையில நல்ல இடம்லாம் இருக்குது, பின்னாடி எல்லாம் ஃபில் ஆகி இருந்தா பரவாயில்ல, நல்ல இடம் இருந்தாலும் சாஞ்சி ஏனோ தானோன்னு இருக்கிறாரா? உன் விஷயத்த நானும் ஏனோ தானோ வந்துட்ட சபைக்கு வரைக்கும், ஆனா ஏனோ தானவா நம்ம சாஞ்சி நாலு போய் இப்படி நிக்கிறியா? நான் அப்படித்தான் நடப்பேன்றாங்க சொல்ல. சபையில போய் உட்காரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூது சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நேசம். ஒரு சஹாபி தண்ணியை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டியா? அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ் சிரிக்கிறானா யா ரசூலுல்லாஹ்? என்ன பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறானா? மதீனாவிலே இதுதான் நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை பாசம் எப்படி கிடைக்கும்? என் ரப்புல் ஆலமீன் என்ன நேசிக்கிறானா? என் பேரை சொல்றானா? என்ன பத்தி என்ன சொல்றான்? எனக்கு என்ன அவனுடைய அந்தஸ்து என்ன? இதுக்காக வேண்டிய உழைப்பார்கள். சுபஹானல்லாஹ். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம வீட்டில் பொண்டாட்டிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பொண்டாட்டிமார்கள் மாப்பிள்ளைமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கணவர்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பாப்பாமார்கள் பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்ண்டா கரடு முண்டா மட்டும் நினைச்சிடாதீங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகர இல்லாத பேரன்பு மிக்கவன். அவன் அன்புக்கு அளவே இல்லப்பா, அவ்வளவு அன்பானவன் அவன் என்ற மெட்ர சொன்னால்தான் அவர்கள் புரிந்து கொள்வாங்க. இல்லைன்னு வைங்க, இந்த நேசம் அவன் வச்ச பாசம் ஒண்ணுமே புரியாது. எத்தனை பேர் 40 வருஷம் தொழுந்து முடிச்சிருப்பீங்க, அல்லாஹ்வுடைய நேசத்தை நினைச்சு என்னைக்கா தொழுந்தது உண்டா? அல்லாஹ்வுடைய பாசத்தை நினைச்சு தொழுந்தது உண்டா? அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேசத்தை பாசத்தை புரியுங்க. அவனை முக்கியமா என்ன சொன்னா, தொழுந்துட்டாரு நோவு பிடிச்சிட்டாரு என்பதுக்கெல்லாம் நேசம் வரும்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்க்கு விரும்புற மாதிரி தொழணும், அல்லாஹ்க்கு விரும்புற மாதிரி நோவு பிடிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஹதீஸ்ல புகார்ல வருகிறது, ஹதீஸுல் குதுசி. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவ நாட்டான்னு வைங்க, இறக்கம் வச்சுட்டான்னு வைங்க, அவர் ஃபர்ல தாண்டி அவர் அறியாமலே சுன்னத் தொழுவாராம். சுன்னத் தொழுதால் அவர் அல்லாஹ்வுடைய நெருங்குறாரா, அல்லாஹ் அவரை நெருங்கிடுவானா. அப்ப சும்மாவே ஒரு மனுஷனுக்கு உணர்வு வருது பாருங்க. தொழுந்துருவோமா, 2 ரக்காத் கூட தொழுவோமா, சுன்னத்து தொழுவோம், நஃபில தொழுவோமா, கொஞ்சம் ஒரு 8 முன்னுக்கு வைக்கிறோமா, ஓடி பின்னாடி அல்லாஹ் வந்துடுவான். வந்து என்ன பண்ணணுமோ அந்த அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு பண்ணி தருவான். அப்படி என்றா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த விஷயங்களை சொன்ன. எக்கச்சக்கமான ஹதீஸ் இருக்குது, 1 2 ஹதீஸ் இல்ல. ஜும்மா நேரம் ஒருத்தர் வெயில காயிறாரு,
இப்படியே வெயில காயறாரு. ரசூலை கேட்குறாங்க, ஜும்மா நிப்பாட்டி என்னப்பா வெயில காயறாரு? இல்லையா ரசூலை நேர்ச்சி வச்சுட்டானா, அல்லாஹ் உட்காந்து வெயில காய போறாராம். கூப்பிடுப்பா உள்ள உட்கார வை, அல்லாஹ் அதெல்லாம் விரும்ப மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ காபத்துள்ளாக்கு போறாங்க, தவாஃப் செய்யணும், உச்ச வெயில் அடிக்குது, அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், வேர்வெல்லாம் வட்டிக்குது, இப்போ தவாஃப் பண்ணாதான் ரொம்ப விருப்பம், ஏசி எல்லாம் பண்ணா விருப்பம் அப்படி நினைச்சிடாதீங்க. விளங்குதா? அல்லாஹ் வந்து அதை பார்க்கவே இல்லை. உச்சகட்டமா வெயில் அடிக்குதுன்னா மழை பெய்யுதுன்னா பள்ளிக்கு போகாதீங்கன்றாங்க சொல்ல. எதுக்குப்பா? மழை பெய்யுதா கஷ்டமா? அல்லாஹ் உன்னை வாட்டுறதுக்கு விரும்பல, புடிச்சு வாட்டி எடுத்து போ அப்படின்னு நினைக்கல. மற்ற கொள்கையில தான் அந்த கொள்கை, நீ எதை நினைக்கணும் அப்படி இல்லை. நேர்த்தியா ஒழுங்கா அழகா அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூல் காட்டி தந்த முறையில இதைத்தான் அல்லாஹ் விரும்புறானே தவிர வெயில்ல காஞ்சி தொழுறானே நினைச்சிருவாரு இவர். வெயில்ல நல்லா காஞ்சி ஜும்மா இன்றைக்கு உச்சகட்ட நன்மை தான் கிடைச்சிருக்கும். ஏன் ஜும்மாக்கு வேற நன்மை, வெயில்ல காயறதுக்கு வேற நன்மை. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் அப்படி இல்லை. அல்லாஹ்வை நீங்கள் அப்படி புரியாதீங்க. நீங்க என்ன தவாஃப்ல போய் நெசுக்கிப்பட்டு வேணுமென்றே நெசுக்கி கொண்டு அப்படிலாம் போய் கண்டிருப்பீங்க. ஹஜ்ருல் அஸ்வத்தை மோக்கிறதுக்கு அதுக்கு மேல ஏறி இதுக்கு மேல ஏறி பொம்பளை ஏறி ஆம்பளை ஏறி அதுக்கு மேல ஏறி குத்துச்சு களத்தை நெசுக்கி சுப்ஹானல்லாஹ். இவ்வளவெல்லாம் சனத்தொகை இல்லாத நேரமே ரசூலை இப்படி மோந்துட்டு போறாங்க, கையை காட்டிட்டு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அழகான வழிமுறைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. எங்க மக்கள்கிட்ட தப்பான அபிப்பிராயம் என்னண்டா, போங்கப்பா ஹஜ்ருல் அஸ்வத் அப்படி மோதுங்க, கஷ்டப்பட்டு மோந்தியா நினைச்சிட்டே திரும்பி வருவார். இப்பதான் அல்லாஹ் என்னை அரவணைச்சிருக்கிறா, அவ்வளவு நெசுங்கிட்டு போய் மோந்தன் தெரியுமா? இது அல்லாஹ் விரும்புறானா? இந்த மாதிரி அல்லாஹ் விரும்புறானாடா? இதை புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை வந்து புரிந்து கொள்ளால் தான் அவருடைய நேசம் பாசங்களை புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை விரும்பவே இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாசம் என்பது இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் வழி தவறி போயிடுவோம் என்ற செய்தியை உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்து, விபச்சாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒன்றை மட்டும் சொல்கிறான், யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஏ அடியார்களே, யா இபாதி என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிடுகிறான், யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூப்பிடுறான். பாவம் செஞ்சிட்டீங்களா, இதுக்கு மேல என்னப்பா மன்னிப்பு, திரும்பிராதீங்கப்பா. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் மன்னிப்பேன்பா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷிர்க்கை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த சில பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான், அதை மன்னிச்சு விட்டுருவான். ஷிர்க்கை தவிர மற்ற பாவம்லாம் பரவாயில்ல, தெரியாம செஞ்சிட்டியோ பிள்ளையா செஞ்சிட்டியோ மன்னிப்பு கேட்டியா அல்லாஹ் மன்னிப்பான். எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு, ஜுஹைனா குலத்து பெண் விபச்சாரமே செஞ்சுட்டாங்க. ஆகப்பெரிய பாவம், சின்ன பாவம் இல்லை. விபச்சாரம் என்றா ஒரு கல்யாணம் முடிக்க முன்னாடி விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், 100 கசையடி. கல்யாணம் முடிச்ச பிறகு விபச்சாரம் பண்ணா கொலை செஞ்சு கல்லெடுத்து கொல்லணும், கல்லை எடுத்து கல்லால் அடிச்சு கொல்லணும், அதான் தண்டனை. கல்யாணத்துக்கு முன்னாடி உண்டு, கல்யாணத்துக்கு பின்னாடி உண்டு. திருமணம் முடிச்ச பிறகு நீ கொஞ்சம் கூட தான், உனக்கு என்ன புள்ள பொண்டாட்டி எல்லாம் இருக்கிற நேரம் இன்னொரு பொம்பளையா, நீ இன்னொரு ஆள், அதுக்காக வேண்டி கல்லால் எரிஞ்சு கொல்லணும். ஜுஹைனா குலத்து பெண் வர்றா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றார்கள், யார சொல்லலாம், என்ன சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்புறார், பார்க்க விரும்பல, யாருடைய அந்த விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் கேட்க விரும்பல. ஆட்சி தலைவர் மட்டும் அப்படி இருந்தாங்கன்னா உடனே வந்த உடனே விஷயம் செஞ்சிட்டீங்களா, கதையை முடிச்சிருவோன்னு பார்ப்பாங்க. பெருமாள் திருப்புறாங்க, அந்த பெண் சொல்றா, யார சொல்லலாம், விபச்சாரம் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடி முகத்தை திருப்புறாங்க. திருப்பினத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை பார்க்குறாங்க, மேலே இருந்து கீழே சொல்றாங்க, அவ செஞ்ச குத்தத்துக்கு அவ புள்ள காரணம் இல்லையே, வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாமான்றாங்க, பெத்துட்டு வாமான்றாங்க. அந்த பொம்பளை எப்படி இருப்பான்டா, அல்லாஹ்வுடைய பாசத்தை உணர்ந்தவன், அல்லாஹ்வோட கோபப்பட்டு வாழையெல்லாம் நினைக்கிறான். அவன் வந்து சொல்ற, யார சொல்லலாம், இந்த துரோகத்தை செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நான் வாழக்கூடாது, என்னை கொன்றுங்க யார சொல்லலாம், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள். எப்ப வாரா, குழந்தை கிடைச்சு 1 வருஷமான மனசு மாறிடுமா இல்லையா, அப்பெல்லாம் ஈமான் இருந்துச்சு. புள்ளைய கண்ட உடனே பசுந்தா பல பலன்னு நிக்கிற நேரம் இதை விட்டுட்டு போறதா
இது வானலோகத்தில் நடந்ததை நான் சொல்லவில்லை, நானும் நீங்களும் வாழுகிற இந்த மண்ணில் நடந்தது. பெருமானாரின் பாசறையில் வாழ்ந்தவர்களும் விபச்சாரம் செய்தார்கள். ஆனால் எங்களை உங்களை மாறி இல்லை. அவர்கள் அந்த தப்பை உணர்ந்தார்கள். உணர்ந்த உடனே குழந்தை பெற்றெடுத்து அது நடக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, பால் குடிக்கிற பருவம் ஓடி வந்துட்டா. யார சொல்லலாம்? ஞாபகம் இருக்குதா? ஜுஹைனா கொடுத்த பெண்ணு. நான் வாழக்கூடாது யார சொல்லலாம்? அசிங்கம் செஞ்சவன் யார சொல்லலாம்? ரொம்ப அசிங்கம் செஞ்சவன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. ரசூலா கை குழந்தைய பார்க்குறாங்க. என்னம்மா இது சாப்பிட்ற பருவம் வரைக்கும் சாப்பிட்டு வச்சுட்டு வந்துரு, அது வரக்காட்டி ஹத்தை நிறைவேற்றலான்றாங்க. அந்த பொம்பளை மறுபடி போறா. நாங்கள்லாம் கிடைச்சா சான்ஸ் தான் சான்ஸ், எவ்வளோ சாப்பிட்ற பருவம்னா 10 வயசாக இருக்கட்டுமே, நாங்களாம் வியாக்கியானம் கொடுத்து கணக்கு போட்டு 10 வருஷத்துல தான் பல்லு முளைக்கும், அது வரும் இது வரும்னு கணக்கு போடுவார்கள். அந்த பொம்பளை அடுத்த தடவை எப்படி வந்தா தெரியுமா? புள்ளைய எடுத்துட்டு வாரா. அறிவிக்கிறார்கள், ஒரு துண்டு ரொட்டி அந்த புள்ளை சப்பி சப்பி வருகிறது. காரணம் என்ன? இன்னொரு காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு என்னை திருப்பக்கூடாது. என் ரப்போடு எனக்கு பகைத்து கொண்டு வாழ முடியாது. நான் ரப்புக்கு துரோகம் செய்து விட்டேன். என்னுடைய ரப்பை நெருங்க வேண்டியிருக்கிறது. கல்புலால் அந்த பெண் அந்த ரப்பை நெருங்க பார்க்கிறாள். சின்ன குழந்தை, சுப்ஹானல்லாஹ், ஒரு தாய் செல்லமாக பேசுற, மழல மொழி பேசுற அந்த பிள்ளையோடு நீங்கள் உங்களுடைய பிள்ளையை வைத்து பாருங்கள். அந்த மாதிரி ரொட்டியை சப்புற பருவம் என்றால், என்னுடைய மகன் அந்த பருவத்தில் பேசுகிற நேரம் அவரை விட்டு கொஞ்சம் விலகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்? அதுதான் அந்த பருவம். பெரிய பருவங்களை விட சின்ன பருவங்களில் செல்லமாக பேசி விளையாடி பிறண்டு ஆடுகிற நேரத்தில் அந்த பிள்ளையை விட்டு பிரிவது என்பது ரொம்ப பெரிய சோகமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு காரணம் சொல்லி தன்னை திருப்பி அனுப்பக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பெண் என்ன பண்ணுகிறாள் தெரியுமா? சின்ன குழந்தை அந்த புள்ள கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பிடுகிறார் என்பதை சொல்லாமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மெல்ல மெல்ல குழந்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை ஞாபகம் இருக்கிறதா யா ரசூலல்லாஹ்? ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள். நான் விபச்சாரம் செய்த பெண், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்த பெண் யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அருகதை இல்லாத பெண், எனக்குரிய தண்டனை நிறைவேற்றி விடுங்கள் யா ரசூலல்லாஹ். பிள்ளை பக்கத்திலே தாய் பாசத்தோடு வளர வேண்டிய பிள்ளை, தாய்க்கு அதைவிட பாசம் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் எப்படிப்பட்ட பாசம் மிக்கவள்! அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பாசத்தை எப்படி வர்ணித்தார்கள்? தாய் பாசத்தை வைத்து வர்ணித்தார்கள். ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு ஒரு பெண் வந்தால், வந்த உடனே அவசரமாக புள்ளை அரவணைத்துக் கொண்டாள். அரவணைத்து அப்படியே உட்கார்ந்து பாலை கொடுக்க ஆரம்பித்தாள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், இந்த பெண் இந்த புள்ளை எடுத்து நெருப்பில் வீசுவாளா? இந்த பெண் இந்த புள்ளை எடுத்து நெருப்பில் வீசுவாளா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் வீசுவாளா? யா ரசூலல்லாஹ், வீசவே மாட்டாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண் எவ்வளவு இரக்கம் அந்த பிள்ளையோடு! இது எல்லாம் தாண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அடியானோட இரக்கம் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பெண்ணே நெருப்பிலே ஒரு பிள்ளையை வீசாவிட்டால் அல்லாஹ் வீசுவானா? அல்லாஹ் தன்னுடைய அடியானை அதை விட இரக்கம். ஏன் வீசுறான் தெரியுமா? அவ்வளவு துரோகம் செய்திருக்கிறாய். கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவனுடைய பாசம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அரிசிக்கு மேல் எழுதப்பட்ட வரி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய பாசம் மிஞ்சிருக்கிறது என்று அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சட்டம் சொல்லியே ஆக வேண்டும். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இலகிய மனம் கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் தீர்ப்பு சொல்லியே ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று கூப்பிட்டு விட்டு இந்த புள்ளையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இந்த புள்ளையை வழங்கல் என்று சொன்னார். குழியை தோண்டுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். குழியிலே கொண்டு போய் இறக்கினார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லை எடுத்தார்கள். நாசமா போன பெண்ணே என்று ஓங்கி அறையிறதுக்கு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தடுத்து சொன்னார்கள், யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? சொர்க்கவாசி அப்பா என்றார்கள். சொர்க்கவாசி. மதீனாவிலே 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகமான ஈமான்தார் என்றார்கள். யா இபாதியல்லஸீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஏ அடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, ஒரு தகப்பன் பிள்ளை விபச்சாரம் செய்ததற்கு பிறகு என் மகனே, என் மகனே, என் அருமை மகனே ஒரு போதும் கூப்பிட மாட்டார்கள். இந்த உலக வரலாறில், இந்த உலக சரித்திரத்தில் அப்படி வராது. துரோகம் செய்த ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு தாய் மூதேவி என்று கூப்பிடுவாளே தவிர ஸ்ரீதேவி என்று
கூப்பிட மாட்டாள். எல்லா பாவத்தோடையும் நிற்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏ ஷைத்தான்கள் என்று கூப்பிடவில்லை. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியான் என்று கூப்பிடவில்லை. என் அடியார்களே, நீங்கள் என்னுடைய அடியார். யா இபாதி, எவ்வளவு அன்பு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாசம். யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டு, உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் என்னுடைய அடியார்கள். யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கை இல்லையா நான் மன்னிப்பேன் என்று துரோகம் செய்து விட்டீர்களா? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ், இந்த பாசத்தை உங்களுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா? இந்த பாசத்தை எத்தனையோ பேர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாங்க எத்தனை படம் பார்த்தோங்க, நாங்க பள்ளிக்கு வருவதா, எப்படி விபச்சாரம் செய்த நாங்க பாவ மன்னிப்பு கேட்பதா, அவர்களை எல்லாம் சாரையாக பள்ளிவாசலுக்கு கூப்பிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்களை பள்ளிவாசலுக்கு சேர்க்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மற்ற ஜமாத்து போன்றல்ல இந்த ஜமாத்து. மற்ற ஜமாத்தில் அவர்கள் அறிவு இல்லாமல் சொல்லுவார்கள், இரவெல்லாம் நின்று வணங்கி நீண்ட நேரம் நில்லப்பா, இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாசம் வராது. இந்த ஜமாத் அப்படி சொல்லவில்லை. எப்படி சொல்லுது தெரியுமா? இஸ்லாம் எதை சொல்லுதோ, ஒரு விவசாயி என்றால் யார்? காலிலே எல்லாம் மணல் சேரும் செகதியும் பரட்ட தலையோடு எப்படி இருப்பார்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடம் ஒரு துஆ கேட்கிறார். யா ரப், எனக்கு மழை வேண்டும் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முன்னாடி சமுதாயத்தில் நடந்த விஷயம், அல்லாஹ் அவர்களுக்காக கார்மேகத்தை பிரத்யேகமாக அனுப்பி அந்த பண்ணுக்கு அப்படியே மழை பொழிய வைத்தான். யார் அவுலியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்? அவர் இருந்தது விவசாயத்திலே. அவருடைய காலிலேயும் சேரி கையிலும் சேரி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தோப்புடுத்து ஜுப்பா போட்டு அழகாக நின்று எந்த சேரும் கையால படாத அவர் தான் அல்லாஹ்வுடைய நேசரா? விவசாயம் செய்தவர் எங்களுக்கும் உங்களுக்கும் வேண்டுமானால் அலங்கோலமாக இருப்பார். ரப்புல் ஆலமீன் அவரை நெருக்கி கொண்டார். உனக்கு மழை வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாசம், சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பாசத்தை சொரிய வைத்தான் என்றால் அந்த அடியான் அப்படியே அதிலே பூரிப்படைந்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாசத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டது என்று நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள். ஈமானை பூர்த்தியாக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஒழுங்காக விளங்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதனைகளை மட்டும், அல்லாஹ் நமக்கு தர இருக்கக்கூடிய, அதாவது பாவிகளுக்கு செய்யக்கூடிய தண்டனைகள், பாவிகளுக்கு செய்யக்கூடிய வேதனைகளை மட்டுமல்ல, மூமின்களோடு எவ்வளவு பாசம், எவ்வளவு இரக்கம், கொஞ்சம் நெஞ்சமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்வதற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை சொல்லிவிட்டு கடைசியாக முடித்துக் கொள்கிறேன். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு. அவர் கட்ட பரட்ட தலை, லைஸ ஃபீஹி ரிதா, அவருடைய மேலாடை இல்லை. அவர் பதறி வந்தார், ஓடி வந்தார். ஸஹீஹுல் புகாரியிலே அவர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முகத்தை அப்படியே திருப்பிக் கொண்டார். ரசூலுல்லாஹ் கோபத்தோடு திருப்பினார்கள். அவர் அப்படியே வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நின்றார். யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனை தாருங்கள், நான் மாயிஸ் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் அடுத்த பக்கம் திருப்பினார். போ மாயிஸ், நீ செய்யவில்லை, போ என்றார். அவர் மறுபடி வந்து அங்கே நின்று கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் மறுபடி 4 மர்ராத், 4 தடவைகள் இங்கும் இங்குமாக அங்கும் இங்குமாக முகத்தை திருப்பி சொன்னார். மாயிஸ், நீ செய்யவில்லை, போ. உன்னுடைய மானத்தை 4 பேர் முன்னாடி சொல்லாதென்றார். கிடைச்ச சான்ஸ் ஒரே ஓட்டமா ஓடி விடுவோம், நானும் நீங்களும். ரசூலுல்லாஹ் வாயிலால கிடைத்ததா? அவருக்கு என்ன வேண்டும்? ரஹ்மானே, இந்த உலகத்தில் ஒரு துரோகம் செய்து விட்டேன், உன்னுடைய பாசம் வேண்டும் ரஹ்மானே, உன்னுடைய நேசம் வேண்டும் ரஹ்மானே, உன்னை விட்டு பிரிந்து வாழ முடியாது ரப்பே, ஏதோ ஒரு சின்ன இன்பத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலே நீ செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்து விட்டேன், பிராயச்சித்தம் தேட வந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், மாயிஸ் உனக்கு பைத்தியமா என்று கேட்டார். என்னப்பா உனக்கு பைத்தியமா? விபச்சாரம் செய்து நீ செய்யவில்லை, போ என்றார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மாயிஸ் நீ முத்தம் கொடுத்திருப்பாய், போய்விடு என்றார்கள். நீ முத்தம் கொடுத்திருப்பாய், சபையை விட்டு போ என்றார்கள். யா ரசூலல்லாஹ், இல்லை, விபச்சாரம் செய்து விட்டேன். பெருமானார் அப்படியே பார்த்து விட்டு கேட்டார்கள், மாயிஸ் ஜிமா நடந்ததா என்று கேட்டார். ஆமா யா ரசூலல்லாஹ் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாயிஸை கொல்லுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், வந்தவர்
எதை நோக்கி வந்தார் தெரியுமா? ரப்புல் ஆலமீனுடைய பாசத்தை நேசத்தை தேடி வந்தார். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவரை விரட்டி அடிக்கிறார்கள். பின்னாடி போய் கல்லால் அவருக்கு குழி தோண்டப்படவில்லை. அவர் ஓடுகிறார். கல்லால் எறிந்து அடித்தார்கள். ஒரு இடத்துல நிப்பாட்டி, போதும் என்னால் தாங்க முடியாது என்றார். அதையும் தாண்டி அடித்தார்கள். ஜனாசாவை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கதையை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், போதும் என்று சொல்கிற நேரம் நிப்பாட்ட வேண்டியதுதானே? போதும் என்று சொல்கிற நேரம் நிப்பாட்ட வேண்டியதுதானே? இல்லை யா ரசூலல்லாஹ், அவரை கொண்டு முடித்து விட்டோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பாசம் வைத்திருந்தார், அவ்வளவு நேசம் வைத்திருந்தார். சட்டம் என்று சொன்னால் சட்டம். ஆனால் அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய ஆசாபாசங்கள் இன்னொரு நாள் வாழ வேண்டும் என்று உலகமே நினைக்கிற நேரம் அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா ரப் யா ரப் யா ரப், உனக்காக வென்ற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சொர்க்கவாசி என்றார்கள். ஜனாசாவிலே நின்று கொண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹ்விடம் திரும்பினால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அரவணைக்க போதுமானவன். ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் செய்த நிஅமத்துகள், அவன் எனக்கும் உங்களுக்கும் செய்த அந்த பாசமான ரப்பை பாசமான விதத்தில் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து ஏன் கண்ணீர் ஓடியது தெரியுமா? இவ்வளவு பாசமான ரப்பு ஒரே ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ்வை ரொம்ப அசத்து போட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கவலையாக நிற்கிறார்கள். ஒரு யகூதி பொம்பளை சொன்ன ஒரு கதை, இவரோடு இருந்த ஷைத்தான் இவரை விட்டு போய்விட்டான் என்று சொல்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக மனவருத்தப்படுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருடைய மனவருத்தத்தை இல்லாமலாக்க, வல்லுஹா, லுஹாவின் மீது சத்தியமாக, வல்லைலி இஸா சஜா, ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, உன்னுடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை நபியே. ஒரு யகூதி பொம்பளை, இவரோடு இருந்த ஷைத்தான் கைவிட்டு விட்டான். கொஞ்ச நாளா வகை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய வேதனை. இப்படியெல்லாம் பேசுகிறார்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை ஆறுதல் படுத்தினான். அதாவது வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபி, இந்த உலகம் அப்படித்தான், இந்த உலகத்தை விட ஆகிரா சிறந்தது நபியே. ஆகிராவை பற்றி ஆயிரக்கணக்கான பயான் பண்ணின நபிக்கு அல்லாஹ் ஆகிராவு அதைத்தான் நிலவு, இந்த உலகத்தை விட ஆகிரா சிறந்தது. ஏன்? மனசுக்கு கவலை வருகிற நேரம் இதுதான் சஜஷன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொடுத்து விட்டு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? வலசௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்லா, உன்னுடைய ரப்பு மறுமை நாளிலே உனக்கு ஒரு கிஃப்டை தருவான், உனக்கு ஒன்றை தருவான். ஃபதர்லா, you will be satisfied. அந்த நேரத்திலே நீ பூரணமாக திருப்தி அடைந்து விடுவாய் நபி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, நீங்கள் ஒரு அனாதையாக நின்று உங்களை நான் அரவணைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு பாசத்தை அப்படியே கொட்டுகிறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. சாதாரணமான அனாதை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் பிறக்கிற நேரம் வாப்பா இல்லை. ரசூலுல்லாஹ் பெத்து 6 மாசமா 6 வருஷமான ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது. அவங்களுடைய தாய் மரணித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பால் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அலிமத்து ஷஅதியா அவர்கள் வருகிறார்கள் மக்காவுக்கு, விலை பேசுகிறார்கள். விலை பேசுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வை கையில் கொடுத்து விலை பேசினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தை, விலை பேசினால் விலை போதாது. என்னால் அந்த காலத்தில் ஒரு வருஷத்துக்கு 25,000 30,000 இந்த மாதிரி கணக்கு போட்டு குழந்தைகளை பால் கொடுப்பாங்க. அந்த பெண் என்ன சொன்னார்கள் தெரியுமா? திரும்ப கைகளை கொடுத்தார்கள். நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி. அந்த நபியுடைய ஆரம்பத்தை சொல்கிறேன். அலிமுத்து ஷஅதியா திரும்ப கைகளை கொடுத்து விட்டு இந்த விலைக்கு பால் கொடுக்கலன்னு போய்விட்டா. சுப்ஹானல்லாஹ். சுத்தி திரிந்து மக்காவிலே அந்த ஆஃபருக்கு அவருக்கு அமையல. திரும்ப வந்து போனா போகட்டும் பரவாயில்லை தாங்கள் என்கிறாள். எடுத்து போனால் மதீனாவுக்கு தன்னுடைய குறைய சொல்ல, தன்னுடைய வேதனையை சொல்ல, தன் பக்கத்தில் விளையாடுவதற்கு தனக்கென்று ஒரு நானா இல்லை, தனக்கென்று ஒரு தம்பி இல்லை, தனக்கென்று ஒரு தாத்தா இல்லை, தனக்கென்று ஒரு தங்கச்சி இல்லை, யாருமே இல்லாத, யாரோ எந்த குடும்ப உறவும் இல்லாத ஒரு பிள்ளைகளோடு கரமுடான பாதையிலே ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வளர்கிறார். ரப்புல் ஆலமீன் ஒருவர் மீது நேசம் வைத்து விட்டால் என்றால் அவர் அரண்மனையிலே அழகாக வாழ்ந்து வருவார். என்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நேசம் வைத்திருக்கிறான் என்று அந்த மாதிரி வாழ்க்கையை பார்த்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி. அவரை போன்ற ஒரு அனாதையை நீங்கள் இந்த உலகத்தில் காண மாட்டீர்கள். தாத்தாண்டு பக்கத்திலே, தங்கச்சி அண்டு, நானாண்டு, தம்பி என்று, உம்மா
என்று வாப்பா என்று யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்டார், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபி உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய பாசம். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா, நபியே வழி தெரியாமல் எங்கேயோ போய் கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு நான் நேர் வழி காட்டின நபியே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அரவணைப்பை சொல்லி காட்டுகிறான். வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, தேவை உள்ளவராக இருந்தீர்கள், உலகம் வேணும் என்று இருந்தீர்கள், துனியா தேவையில்லை என்று ஆகிவிட்டது நபியே, நான் உங்களுக்கு ஆக்கவில்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், நபியே யாராவது கேட்டு வந்தால் அவரை விரட்டாதீர்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவெல்லாம் செஞ்சனால் இன்னொரு ஆளுக்கு நீங்கள் செய்யுங்கள். அம்மா பினிஅமத் ரப்பிக்க ஃபஹத்திஸ், உங்களுக்கு செய்த நிஅமத்தை பிற மக்களுக்கு சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் என்னும் மீது உங்கள் மீது வைத்த பாசத்தை, நிஅமத்தை, அல்லாஹ் எங்களுக்கு சொரிந்த நிஅமத்தை தட்டி இன்னொருவருக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இப்படி செய்திருக்கிறான் தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேசத்தை அடிக்கொரு முறை, அல்லாஹ் வைத்த பாசத்தை அடிக்கொரு முறை சொல்லுகிற நேரம் அது புதுப்பிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தரப்பட்ட நேரம் தாண்டி போகிறது. அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் ஈமானை பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அஸாபுகளை மட்டுமில்லாமல் அவனுடைய நேசத்தை, அவனுடைய பாசத்தை புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக படைப்பாளரின் பாசம் என்ற தலைப்பு தரப்பட்டது. இந்த தலைப்பு மிக விரிவாக கல்பால் உணர வேண்டிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உணர்ந்து இந்த உலகத்தை விட்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹு அலம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.